Hallelujah. Hallelujah. අපේ පරිසුද්ධ නාමයට ස්තෝත්‍රම්. ස්වාමීන් වහන්සේගේ සුද්ධ නාමයට ස්තුතිවන්ත වෙනවා. இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். මේ යහපත් වේලාව දුන්නා වූ දෙවියන් වහන්සේට මම අනේක වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. அதே போல இந்த நேரத்தை கொடுத்து எனக்கு வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கொடுத்த என் போதகருக்கு என் கணவருக்கு நான் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். මේ අවස්ථාව දුන්නා වූ පාලකතුමාට දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. எத்தனை சபைகள் இப்படி மனைவிமார்களுக்கு கொடுப்பாங்களோ தெரியாது. කී සභාවල් වලටද භාර්යාවන්ට මේ අවස්ථාව දෙනවද කියලා දන්නේ නැහැ. என்னுடைய கணவர் சபையில வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கும் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறபடி தான் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். පාලකතුමා විලා සිස්ටර්ට මේ අවස්ථාව දීපු විදිහ පාලකතුමාට සහ දෙවියන් වහන්සේට මම අනේක වාරයක් ස්තුතිවන්ත වෙනවා. நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசுவாராக. මේ වේලාවෙදී සුද්ධාත්මයන් වහන්සේ අප සමග කතා කරන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. நீங்க உட்கார்ந்துட்டு மத்த ஆவியானவர் பேசுவே என்ன போல தோணுது. ඔයගොල්ලෝ වාඩි වෙලා තියෙන එක බලනකොටම ආත්මයන් වහන්සේට කතා කරන්න එපයි කියන එක හිතෙනවා මට. நீங்க உற்சாகத்தோடு இருந்தா ஆவியானவர் பேசுவார். ඔයගොල්ලෝ උද්‍යෝගයෙන් නිදියත් පමණමයි ආත්මයන් වහන්සේ කතා කරන්නේ. யாரெல்லாம் வாஞ்சையோடு விருப்பத்தோடு இருக்கிறீங்களோ அப்பதான் ஆவியானவர் பேசுவார். කී දෙනෙක් පිපාසයෙන් ආශාවෙන් සිටිනවාද ඒක තමයි ආත්මයන් වහන්සේ කතා කරන්නේ. இந்த சாட்சியை உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் சொல்லுகிறேன். මේ සාක්ෂිය ඔයගොල්ලන් උද්‍යෝගමත් වෙන්න වෙන පිණිස මම කියන්නේ. கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. දෙවියන් වහන්සේගේ නාමය පමණක් ගෞරවයට වෙන්න ඕනේ. போன வாரத்திலும் நம்முடைய போதவர் பேச வேண்டிய ஒரு ட்ரக் சென்டர் ஒரு ஊழியத்துல அவர் என்னை அனுப்பினார் பேசும்படியாக வார்த்தையை கொடுக்கும்படியாக. ගිය සතියේ විල ඩක් සෙන්ටර් එකට දෙවියන් වහන්සේගේ වචනේ ගෙනියන පිණිස මම ගියා ඒ ස්ථානයට. அந்த இடத்துல வந்து உண்மை லேடிஸ் யாரும் கிடையாது. ඒ ස්ථානයේ විල මේ වගේ කාන්තාවෝ හිටියේ නැහැ. ஃபுல்ல ஜென்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. පිරිමි කට්ටිය විතරයි හිටියේ. ஒரு சின்ன புள்ளைய கூட நீங்க பார்க்க முடியாது. පොඩි ළමෙක්වත් දකින්න බෑ. அப்படி இடத்துல கர்த்தர் என்னை அழைத்து போனார். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ මාව කැඳවගෙන ගියා. அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை அவர் திடீர்னு தான் சொன்னனால நான் ஆண்டவரே நீங்க பேசுங்க. එයා ඒ වෙලාවෙදි කියපු එක මම කිව්වා දෙවියන් වහන්සේ උන්වහන්සේ කතා කරන්න. அந்த இடத்துல போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்போது ඒ ස්ථානෙට ගිහලා දෙවියන් වහන්සේගේ වචනේ මම දෙන அந்த විදිහදී இருந்த அத்தனை ஆண்களும் அத்தனை ஆத்துமாக்களும் எவ்வளவு உற்சாகத்தோட அவனுடைய வார்த்தையை கேட்டாங்க தெரியுமா? ඒ ස්ථානයේ හිටියා වූ සෑම පිරිමි කට්ටියම ඒ උද්‍යෝගමත්කමේ දෙවියන් වහන්සේගේ වචනය வார்த்தை இங்கிருந்து பேசும்போது கரங்களை தட்டி ஹalleluya சொல்லி அவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்க. ඒගොල්ලෝ වචනය මම කියවන වෙලෙදී ඒගොල්ලෝ ඇවිල්ලා උද්‍යෝගමත් වී සිටියා. அவர்கள் கரங்களை தட்ட தட்ட இந்த இடத்துல அந்த தேவனுடைய வார்த்தை அப்படி வந்து கொண்டிருந்தது. ඒගොල්ලෝ ඇවිල්ලා අක්කොල සනාදය දෙන තරම් මම දෙවියන් වහන්සේගේ වචනේ වගේ அவர்கள் වෙලා ஆர்வத்தோடு கேட்டபடியால் ஆவியானவர் பேசினார். උද්‍යෝගමත්කමෙන් ඒගොල්ලෝ අහපු ඉඳන් ආත්මයන් වහන්සේ කතා Hallelujah. කළා. හalleluya. ஆர்வத்தோடு இருந்த ஆவியானவர் பேசணும்னு உள்ளத்துல நினைச்சீங்கன்னா பேசுவார். උද්‍යෝගමත්කමේ ආත්මයන් වහන්සේ අනිවාර්යෙන් කතා කරන්න ඕනි කියලා ඔයගොල්ලෝ හිතුවොත් අනිවාර්යෙන්ම කතා කරනවා. ஹalleluya. 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 நான் சொன்னா தான் நீங்க சொல்லணும்னு கிடையாது. හalleluya මම කිව්වොත් විතරයි ඔයගොල්ලෝ කියන්න ඕනි කියලා. வேதம் முழுக்க வாக்குத்தத்தங்கள் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වචනේ පොරොන්දු වචන දීලා இந்த තිබෙනවා. வார்த்தைகள் வரும்போதே நீங்க ஹalleluya ஆமென் சொல்லணும். මේ වචනේ ඉන විදිහට හalleluya ආමෙන් කියලා ඒව ගන්න ඕනේ. இடிச்சு வச்ச பிள்ளையாரா புடிச்சு வச்ச பிள்ளையாரா வந்து உட்கார்ந்துக்க கூடாது. ඒ වගේ ඔයගොල්ලෝ වාඩි වෙලා ඉන්න එක හොඳ නැහැ. ஆமென். ආමෙන්. ஆமென். ආමෙන්. இந்த வேத பகுதிகளை பிள்ளைங்க எல்லாம் வாசித்தாங்க. අද වචනේ ඇවිල්ලා දරුවෝ කියවුවා. எல்லாரும் நினைச்சிட்டு எப்படா முடிப்பாங்க? ඔයගොල්ලෝ හිතලා ඉතින් කොයි වෙලාවෙද නවත්තයිද කියලා. இவ்வளவு பெருசா வாசிக்கிறாங்களே. මෙච්චරට මේගොල්ලෝ කියවනවායි කියලා. எத்தனை பேர் நினைச்சீங்க? කී දෙනෙක් හිතුවාද? நெஞ்சத்தோடு சொல்லுங்க. අදවත අල්ල කියන්න. கரெக்ட். உண்மையை சொன்ன ஆத்துமாக்காக ஸ்தோத்திரம். ඇත්ත කියපු ආත්මා උදෙසා දෙවියන් වහන්සේට Right. ස්තුති. மூணு பாஷையிலயும் அந்த வார்த்தைகளை கேட்டீங்க. භාෂාවල් තුනෙන්ම ඒක කියවුවා. அதுல என்ன இருக்கு? ඒකේ මොනවද තියෙන්නේ? ஏதாவது புரிஞ்சுதா? මොනවද තේරුණාද? புரிஞ்சுதா? තේරුණාද? சொல்லுங்க புரிஞ்சவங்க சீக்கிரமா. තේරුම් කට්ටිය කියන්න. ஜீவனுள்ள தேவன். ரைட். ஆமென். ආමේන්. வேற වෙන කාටයි? வேற 21ல இருந்து 36 வரைக்கும் வாசிட்டாங்க. 21 ඉඳලා 36 වෙනකම් කියවුවා. அந்த 21ல இருந்து 36 ஒரு வசனமாவது உங்களுக்கு புரியலையா? මේ 21 ඉඳලා 36 වෙනකම් එක පදයක්වත් තේරුනේ නැද්ද? புரியல. තේරුනේ නැද්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා. ரைட். நாம பார்க்கிறோம். අපි බලනවා அந்த ராஜாக்கள் 18வது அதிகாரம் ඒක රාජාවලියේ 18 වෙනි පරිච්ඡේදය
எலியா එලියා நாங்கள் திருப்பி கொள்வோமா? අපි පෙළගමු 21வது வசனத்தை யாராவது சீக்கிரமாய் வாசிங்கள். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்த தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், வாகா தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். ஹalleluya හලෙලූයා 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 கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේනා ඒ උන්වහන්සේව අනුගමනය කරන්න. பாகா தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். පාල් දෙවියන් වහන්සේනා ඔව් අනුව යන්නේ කියලා. இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு விஷயம், මේ පරිච්ඡේදය තුල අපි වැදගත් දෙයක් බලන්න යනවා. தலைகளை தாழ்த்தி நான் கர்த்தருடைய ஆவியானவரை வரவேற்கிறேன். මගේ ඉසත් වාක්කල දෙවියන් වහන්සේගේ ආත්මයාණන් වහන්සේ එන්නේ කියනවා. இந்த நேரத்தில் ஆவியானவர்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படுவார்கள். ආත්මයාණන් වහන්සේ අපේ කෙනෙක්ව සමග කතා කරන්න ඕනේ. இன்றைக்கு நாம பார்க்க போற தலைப்பு பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். අපි බලන්න යනවා මාතෘකාව ඇවිල්ලා පූජාසනය ඇවිල්ලා අරිගස්ස ගන්න ඕනේ. ஹalleluya ஹalleluya. இந்த அதிகாரத்துல நீங்க பார்க்கிறீங்கன்னா 6 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. මේ ස්ථානයේ අපි බලනකොට වැදගත් කාරණාව 6ක් තියෙනවා. பலிபீடம் என்பது என்னவென்றால் පූජාසනය කියන්නේ මොනවද දන්නවද? தேவன் எங்களை சந்திக்கும் இடம். දෙවියන් වහන්සේ අපිව දකින්නව ස්ථානය. நானும் நீங்களும் தான் பலிபீடம். ඔයා මම තමයි පූජාසනය. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? කී දෙනෙක් විශ්වාස කරනවද? பலிபீடம் என்பது நானும் நீங்களும். පූජාසනය කියන්නේ ඔබ සහ මම. கற்கள் ගල් அது அடையாளத்துக்கு அர்த்தம். ඒව ඇවිල්ලා අඩයාලම. கட்டுதல் ඒ බැඳීම. தீவிர முயற்சி ඒ ඇවිල්ලා முயற்சி. උත්සාහ කරන්න ඕන. උත්සාහය. வாய்க்கால் வயலில் இருக்குமே வாய்க்கால். ரைட் வயல் தெரியுமா எனக்கு? ரைட் நாங்கள் அதை அப்புறம் பார்ப்போம். துண்டித்தல். කපන එක. துண்டித்தல் என்பது அர்ப்பணிப்பு. කපන එක කියන්නේ அர்ப்பணித்தல். කැපකිරීම. நிரப்புதல், පුරවන එක. அபிஷேகம். ආලේපය. இதை எல்லாவற்றையும் මේ සෑම දෙයක්ම எலியா செய்கிறார். එලියා කරනවා. பலிபீடத்தை செப்பனிட்டு கற்களால் கட்டி அதுல வாய்க்காலால் தண்ணி நிரப்பி அந்த காளைகளை துண்டித்து என்ன பண்றார்? கர்த்தருக்கு பலியிடுகிறார். පූජාසනයේ සාදලා ඇවිල්ලා ඒ ගොනාව තියලා ඒ ඇවිල්ලා පූජා කරනවා. இப்படி பல ஆவிக்குரிய அர்த்தங்களை உள்ளடக்கிய பின்னரே எலியா என்ன பண்றார்? கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறார். මේ සෑම දෙයක් කරයින් පස්සේ තමයි එලියා ඇවිල්ලා දෙවියන් වහන්සේව බලලා යාඥා කරනවා. ஹalleluya හalleluya. எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமானால் අපේ යාඥාව ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට ඇසෙන්න ඕනේ இந்த නම් பலிபீடம் சரியா இருக்க வேண்டும். මේ පූජාසනය හරියට තියෙන්න இந்த ඕනේ. பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். මේ පූජාසනය අරිගස්ස ගන්න ඕනේ. இந்த பலிபீடத்தை நான் செப்பனிடாமல் எந்த காரியமும் தேவனிடத்திலிருந்து வரும் என்பதை நான் எதிர்பார்க்க முடியாது. அது வாய்க்கவும் வாய்க்காது. මේ පූජාසනය හරියට නැත්තම් දෙවියන් වහන්සේගේ දේවල් අප කරේ එන්නෙම නැහැ. எங்களுடைய பலிபீடத்தை சரி செய்யாமல் අපේ පූජාසනය අරිගස්ස ගන්න அக்கினியை இறக்குங்காண்டவரே இறக்குங்காண்டவரே நாங்க கதறோம். ගින්න එවන්න කියලා අපි කෑ ගන්නවා. ஆனா இங்க உள்ள இப்படி இருக்கு, අපේ හදවත කොහොමද තියෙන්නේ? அக்கிரமத்தால் நிறைந்து. පිළිකුල් දේවල් වලින් පිරීලා තියෙනවා. வேதம் சொல்லுவது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා සුද්ධවන්තකම නැතුව දෙවියන් වහන්සේව දකින්න බැහැ කියලා. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. සුද්ධකම නැතුව දෙවියන් වහන්සේව දකින්න அப்ப බැහැ. பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் வருமா? සුද්ධකම නැතුව අපි යාඥා කරනව දේවල් වලට පිළිතුරු දෙනවද? முடியாது. බැහැ. எழுப்புதல் வேண்டும் என்று எங்களுக்காக தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். පිබිදීම ඕනේ කියලා අපිට අපේ දේශීය උදෙසා අපි යාඥා ஆனால் කරනවා. எங்கள் பலிபீடத்துல இத்தனை வெடிப்புகளை வைத்துக் கொண்டு අපේ පූජාසනයේ මෙවැනි පිපිරි තියාගෙන நாங்கள் எப்படி எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது? අපි කොහොමද ඇවිල්ලා අපි යාඥා කරන්න පුළුවන් අපේ දේශීය எப்படி උදෙසා? எழுப்புதலுக்காக காத்திருக்கிறது? කොහොමද අපි පිබිදීම උදෙසා අපි බලා සිටින්නේ? சரிந்து போனதை இடிந்து போனதை நாங்கள் செட் பண்ணிடாமல் මේ වගේ කැඩිලා තිබෙනා වූ දිදී තිබන්නා වූ දේවල් අරිගස්ස ගන්නේ නැතුව நாங்கள் சாஷ்டாங்கமாக விழுந்து சர்வ வல்லவரை நாங்கள் நோக்கி கூப்பிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இங்க
எங்களுக்கு கிடையாது. අපි යටත් වෙලා කොච්චරයි ඒ කෑ ගාලා යාඥා කරත් කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. ஹalleluya 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 ஹalleluya. பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு இடம். පූජාසනය කියන්නේ දෙවියන් වහන්සේව දකින්න ස්ථානය. தேவன் எங்களை சந்திக்க வர வேண்டுமானால் දෙවියන් වහන්සේ අපිව දකින්න ඕනේ නම් எங்கள் பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். අපේ පූජාසනය අරිගස්ස ගන්න ඕනේ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. හalleluya. புரிஞ்சுதா? තේරුණාද? ஏதாவது டவுட் இருக்கா? මොනවද ප්‍රශ්නයක් තියෙනවද? உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய வாழ்க்கை අපේ ආත්මය අපේ ජීවිතය தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? කැඩී තිබුණ වේලාවෙ තිබෙනවද? எப்படி இருக்கு? කොහොමද තියෙන්නේ? உங்களுடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? අපේ ජීවිතය ඇවිල්ලා කැඩී තිබෙන ස්ථානයේ තියෙනවද? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவு, உங்கள் ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை தகர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா? ඔබ දෙවියන් වහන්සේට ඔබගේ යාඥාව ඇවිල්ලා කැඩී තිබෙනවද? இப்பொழுது உங்க வாழ்க்கை, உங்க பலிபீடம் செப்பனிட நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது අපි මේ වේලාවෙදී අපගේ පූජාසනයේ දෙවියන් වහන්සේ තුල ඇවිල්ලා අපි எலியாவுக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கிய உத்தரவாதம் அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுப்பார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எத்தனை பேர் விசுவாசம் வைக்கிறீங்க? එලියාට අවශ්‍ය මුලකලේ ඉන්නේවෝ දෙවියන් වහන්සේ අපිට ඔබට සමට ඒ උත්තර දෙනවා. எங்களுடைய பலிபீடம் சரியா இருந்தால் நாங்கள் ஜெபிக்கும் போது வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி உங்களுக்கும் எனக்கும் பதில் கொடுக்கிற ஒரு தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். අපේ පූජාසනයේ හරියට දිනුන ආස විවර කළා ඉන්නේවල අපිට පිළිතුරු දෙන්නා වූ දෙවියන් වහන්සේට අපි යාඥා කරන්නේ. ஹalleluya 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 ஹalleluya. இப்ப நீங்க கேட்கலாம், මේ වෙලාවදී ඔබ ලස්සන්න පුළුවන්. எங்களுடைய பலிபீடம் අපේ පූජාසනය எங்களுடைய பலிபீடம் අපේ පූජාසනය எப்படி தகர்க்கப்பட்டிருக்கு? කොහොමද කැඩී තිබෙන්නේ? நீங்க எப்படி சொல்லுறீங்க எங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கு? ඔයගොල්ලෝ කොහොමද කියන්නේ කොහොමද කැඩිලා තියෙන්නේ කියලා? அப்படி உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ඔයගොල්ලන්ට එවැනි ප්‍රශ්නයක් එන්න පුළුවන්. வருதா? එනවාද? வருதா? එනවාද? நாங்கள் ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் பார்ப்போம். එක එක කාරණයක් උදෙසා අපි බලමු. எங்கள் பலிபீடத்தை முதலாவது நாங்கள் சரி செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். අපේ පූජාසනය අරිගස්ස ගන්න ඕනේ අනිවාර්යෙන්ම අපි. கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் எங்களுக்குள் இருக்குமானால் எங்கள் பலிபீடம் உடைப்பட்டிருக்கிறது, சிதறப்பட்டிருக்கிறது, வெடிப்புகள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන දේවල් අපේ ජීවිතේ තියෙනවා නම් අපගේ පූජාසනය කැඩී පිදී විනාශ වෙලා තිබෙනවා. அப்ப எங்களுடைய பலிபீடத்தை நாங்கள் கட்ட வேண்டுமானால் கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை இங்க வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்து போட வேண்டும். අපේ පූජාසනය අපි අරිගස්ස ගන්න ඕනේ නම් දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන දේවල් අපි අයින් කර ගන්න. ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் ஒவ்வொரு காரியங்களாக நாங்க பார்க்க போகிறோம். අපි එක එක කාර්ය උදෙසා අපි බලන්න நீங்க යනවා. நினைக்கலாம் இதெல்லாம் நாங்க எப்பவுமே கேட்கறது, இந்த பிரசங்கம் எல்லாம் நாங்க எத்தனையோ தடவை கேட்டு இருக்கிறோம். මේ දේශනා අපි බොහෝ දේවල් බොහෝ දවස්වල අසලා තිබෙනවා நீங்கள் කියලා. எத்தனை முறை கேட்டாலும் இன்று கேட்பது வித்தியாசமாக இருக்கும். ඔයගොල්ලෝ කොච්චර දවස්වල අහලත් අද இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் இடைப்பட போகிறார். සුද්ධාත්මයන් වහන්සේ අප කරේ උන්වහන්සේ අමු වෙන්න යනවා. இந்த ஆலயத்திலிருந்து நாங்கள் போகும்போது பலிபீடம் செப்பனிடப்பட்டவர்களாய், பலிபீடம் கட்டப்பட்டவர்களாய் இந்த இடத்திலிருந்து நாங்கள் வெளியே போக போகிறோம். මේ ස්ථානයේදී අපි යන විටදී දෙවියන් වහන්සේගේ පූජාසනය අරිගස්සගෙන අපි යන්න යනවා. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? දෙවියන් වහන්සේගේ වචනය ඇවිල්ලා අප තුල තිබෙනවා නම් ඒ වචනය තුල අපි කීකරු වී යනවාද කියලා අපි බලන්න ඕනේ. முதலாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கிறதா? පළවෙනි එක අපගේ ජීවිතයේ යාඥාව තිබෙනවා. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்திலிருந்து ஜெபிக்கிறேன்? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන් මම දෙවියන් වහන්සේගේ පාමුල ඉඳ යාඥා எத்தனை කරනවා பேருக்கு කියලා? சொல்ல முடியும்? කී දෙනෙක්ට ஒரு කියන්න நாள் පුළුවන්? 24 மணி நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். දවසේ පැය 24ක් උන්වහන්සේ අපිට දීලා எங்கள் තිබෙනවා. கணவருக்காக நேரத்தை செலவழிக்கிறோம், අපේ ස්වාමි පුරුෂයා උදෙසා අපි பிள்ளைகளுக்காக වියදම් කරනවා. செலவழிக்கிறோம், දරුවන් උදෙසා වියදම් வேலைக்காக කරනවා. செலவழிக்கிறோம், වැඩ උදෙසා වියදම් சாப்பிட කරනවා. செலவழிக்கிறோம், අපි කන්න උදෙසා වියදම් குளிக்க කරනවා. செலவழிக்கிறோம், ඔන්න වියදම් வேலைக்கு කරනවා. போக செலவழிக்கிறோம். වැඩට යන්න ஆனால் වියදම් 5 කරනවා. நிமிடம் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறது எங்களுக்கு நேரம் இல்ல. විනාඩි 5ක් දෙවියන් වහන්සේගේ පාමුල සිටින්න අපිට எங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. අපේ පූජාසනය කැඩී පිටි எங்களுடைய තිබෙනවා. பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. අපේ පූජාසනය කැඩී පිටි තිබෙනවා.
වෙනවා. கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපිට ජීවනය දීලා இந்த ඉවරයි. நேரத்துல நாங்க தேவ சமூகத்துல ஜீவனோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, அவருடைய தயவு. අපි මේ ස්ථානයේ සිටින එක උන්වහන්සේගේ කරුණාව. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ல யுத்தத்துக்கு மறித்தவர்களை விட ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட்ல சாகுறவர்கள் பயங்கரமா இருக்கிறார்கள், அதிகமா இருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? යුද්ධයේ මැරිච්ච කට්ටියට වැඩි විපත්ති වල මැරෙන කට්ටිය වැඩි. அப்போ யுத்தம் நடக்கும்போது எங்கேயாவது ஒரு குண்டு வெடிக்கும், அப்போ ஜனங்கள் சாவார்கள். යුද්ධයක් එන විටදී வெடி ප්‍රහාර වලින් ගොඩක් කට්ටිය මැරෙනවා. ஆனா இன்றைக்கு விபத்துல ஆக்சிடென்ட்ல தற்கொலை எத்தனை ஆயிரம் பேர் ஒரு நாளைக்கு மறிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா? විපත්ති දවස්වලදී බොහෝ කට්ටිය මැරෙනවායි කියලා ඔයගොල්ලන්ට දන්නවද? அசட்டை. ඒක ඇවිල්ලා ආන්න නැතිකම. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். අපි දෙවියන් වහන්සේව ඇවිල්ලා ආන්න දෙවියන් වහන්සේගේ ආන්න නැතුව බොහෝ දේවල් ஒரு කරනවා. தலைவலி வர முடியாத ஆலயத்துக்கு வா, தலைவலி வந்தா ஆலயத்துக்கு வர முடியாது, ඔළුව කැපුමක් ආවත් විතර දෙවියන් வேதனா වහන්සේට ஆலயத்துக்கு வர முடியாது, මොකක් හරි වැඩ නම් දෙවියන් වහන්සේ පාමුල එන්නේ නැහැ. தலைவலித்தால் ஜெபிக்க முடியாது, ඔළුව කැපුණා යාඥා කරන්නේ கால் නැහැ. வலித்தால் ஜெபிக்க முடியாது, කකුල කැපුණා යාඥා කරන්නේ கொஞ்சம் නැහැ. சுகமில்லாம வந்தா ஜெபிக்க முடியாது. ඩක් වුණාවත් යාඥා කරන්නේ නැහැ. இப்படி எங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு ஜெபிக்காதபடிக்கு நாங்கள் இருப்போமானால் தெரிந்து கொள்ளுங்கள், எங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்ட நிலையில் මෙවැනි இருக்கிறது. දේවල් වලින් අපි යාඥා කරන්නේ නැතුව සිටිනවා නම් අපගේ පූජාසනේ කැටි විදි තියෙනවායි කියලා நாங்கள் எங்களையே நாங்கள் சமாதானப்படுத்த கூடாது. අපිම අපි සමාදානය කරගන්න බෑ. ஓ, என்னுடைய பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும் தானே, මාගේ බැලීනකම් දෙවියන් වහන්සේට என் දන්නවානේ. கால் வலி ஆண்டவருக்கு தெரியும் தானே, මගේ කකුල කැක්කුම දෙවියන් எனக்கு වහන්සේට தலையை தூக்க දන්නවානේ. முடியல, தலைவலி ஆண்டவருக்கு தெரியும் தானே. මගේ ඔළුව උස්ස ගන්න බෑ දෙවියන් වහන්සේට ඒක இந்த දන්නවානේ. கடைவலியோடு கூட குடும்பத்தை பார்க்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், சமைத்து கொடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். මේ ඔළුව කැක්කුම සමග සියලුම දේ අපි කරනවා. ஆனால் ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க முடியல, தலைவலி. විනාඩි 5ක් දෙවියන් වහන්සේගේ පාමුලෙන් ඉඳලා යාඥා කරන්න බෑ ඔළුව. ஆனா மார்த்தட்டி சொல்லுகிறோம், நாங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நாங்க தேவனுடைய பிள்ளைகள். අපි අදවත තට්ටු කරලා කියනවා අපි දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියලා. ஒன்றை தெரிந்து கொள்வோம், එක දෙයක් හිතා ගන්න. ஜெபிக்காத ஒருவனுமே பரலோகம் போக முடியாது. ஏனால் அவனுடைய பலிபீடம் வெடிப்பாயிருக்கிறது. යාඥා කරපු එක්කෙනෙක්වත් ස්වර්ග රාජ්‍යයට යන්න බෑ. ඔහුගේ පූජාසනේ කැඩී ஹalleluya, තිබෙනවා. හalleluya. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவது, தேவனே එක. உங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு இருக்கிறதா? තමගේ ජීවිතය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවනවාද? நாங்கள் வேத வாசிப்புல நாங்கள் அதிகமாய் நாங்கள் பழக்கப்பட்டவர்களா இருந்தால் இந்த இடத்துல நாங்கள் வேதத்தை வாசிக்கும் போது எந்த இடத்திலும் நாங்கள் தடுமாற மாட்டோம். අපි හැමදාම දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවනවා නම් මේ ස්ථානයේ කියවන වෙලකොට අපි ඇවිල්ලා தடுமாற மாட்டோம். පැකිලෙන්නේ නැහැ. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்க வேதம் வாசிக்கிறவர்களா இருந்தால் எங்களுக்கு தெரியும் எந்த அதிகாரத்துல, எந்த இடத்துல எந்த வசனம் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். අපි හැමදාම බයිබලෙන් කියවනවා නම් කොයි වචනේද කොයි පදයේද මේ ස්ථානයේ வேதத்தை තියෙන්නේ. வாசிக்க சொன்னால் தடுமாற்றம், වචනේ කියවනකොටදී පැකිලෙනවා. வார்த்தை என்ன சொல்லுது என்பது தெரியாத தடுமாற்றம். වචනේ මොකද්ද කියන්නේ කියලා තේරෙන්නේ එච්චර පැකිලීම. வேத வார்த்தைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதே இல்லை. දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි මුල් වතාව எத்தனை දෙන්නේ. பேருக்கு தைரியமாய் கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும், நான் ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන් මම හැමදාම බයිබලේ කියවනවායි உங்க කියලා. பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது. ඒ පූජාසනේ කැඩී බිඳී තිබෙනවා. வார்த்தை இல்லை, වචනේ නැහැ. தேவனுடைய வார்த்தை என்னது? දෙවියන් වහන්සේගේ වචනේ මොකද්ද? தேவதான் வார்த்தை. දෙවියන් වහන්සේ තමයි වචනේ. ஆதியிலே வார்த்தை இருந்தது, පළමු කොට දෙවියන් වහන්සේගේ වචනේ அந்த තිබුණා. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, ඒ වචනේ දෙවියන් වහන්සේ அந்த வார்த்தை සමග தேவனாய் இருந்தது. ඒ වචනේ ඇවිල්ලා දෙවියන් வார்த்தை என்னங்க? වහන්සේ வார்த்தை தேவன். වචනේ කියන්නේ දෙවියන් இந்த වහන්සේ. வார்த்தையை நீங்க அசட்டை பண்ணுவீர்களானால் என்னுடைய தேவனத்தை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். වචනේ එපා කියනවා නම් අපි දෙවියන් වහන්සේවම එපායි ஒரு කියනවා. வேத வாசிப்பு இல்லாம எதுக்கு நாங்க உயிரோட வாழணும்? මේ දෙවියන් වහන්සේගේ වචනේ ஒரு කියවන நாளைக்கு 5 நிமிடம் வேதம் வாசிக்க நாங்க இடம் கொடுக்கலன்னா நாங்க என்ன கிறிஸ்தவர்கள், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம்? විනාඩි 5ක් අපි බයිබලේ කියවුවේ නැත්තම් මොකටද අපි ක්‍රිස්තියානියට කියන්නේ? சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். අපි சுயநலம். ආත්මාර්ථකාමී ඇටියට අපි ජීවත් இந்த வேலையை වෙනවා. செய்யறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், எழும்புறோம், டீ குடிக்கிறோம், தூங்குறோம், எழும்புறோம், சாப்பிடுறோம், இதேதான். අපි කනවා බොනවා නිදිය ගන්නවා මේ වගේ දේවල් තමයි අපි කරන්නේ. கர்த்தருடைய வேதத்துக்கு எங்க வாழ்க்கையில ஒரு 2 நிமிடம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு நாங்க பிஸி. අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට ඇවිල්ලා විනාඩි 2ක්
දෙයක්වත් නැහැ දෙන්න බෑ. நினைக்காதீங்க வேதம் வாசிக்கலன்னா அது பெரிய தவறு கிடையாது என்று நாங்க நம்மளையே சமாதானப்படுத்திக் கொள்ள முடியாது. බයිබලෙන් කියුවේ නැත්තම් චුට්ටක් කමන්නේ නැහැ කියලා අපිව සමාදානය කරගන්න බෑ. தேவன் சொல்கிறார் கடைசி நாளில் இந்த வேதமே ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறது. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන මේ වචනේ තමයි මේ සෙනගවිල්ල இந்த வார்த்தை தான் ஜனங்களை நியாயம் தீர்க்க போகிறது. මේ වචනේ තමයි සෙනගවිල්ල நியாயம் தீர்க்க විනිශ්චය කරන්න යන්නේ. இந்த வேதம் வாசிக்காம நாங்க பரலோகம் போக முடியாது. මේ වචනේ කියවන්නේ නැතුව ස්වර්ග රාජ්‍යයට எங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. අපේ පූජාසනය ඇවිල්ලා කැඩී බිඳී තිබෙනවා. எங்களுடைய பலிபீடத்தை சரி செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்துல நாங்கள் இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். අපේ පූජාසනය අරිගස්ස ගන්න ඕනේ නම් අපේ රැ දවල් දෙවියන් වහන්සේගේ වචනේ வேலை செய்யணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் போறோம். ஆனா வேதம் வார்த்தை சொல்கிறது අපි වැඩට යනවා අපි අම්බ කරන්න ඕනේ කියලා අපි හිතන හැබැයි නම් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා රැ දවල් දෙවියන් වහන්සේගේ වචනේ මෙනෙහි කරන මනුෂ්‍ය භාග්‍යවත්. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதவாது இருக்கிற மரத்தை போல இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. ඇවිල්ලා සියලු කරනව සියලු දේ ඇවිල්ලා උට යහපතක් වෙනවා. ஹalleluya. හalleluya. உங்களுடைய காரியம் வாய்க்கப்பட வேண்டுமானால், අපගේ කාර්යය ඇවිල්ලා යහපතක් වෙන්න ඕනේ. உங்களுடைய காரியங்கள் சித்தி பெற வேண்டுமானால், අපේ කාර්යය ඇවිල්ලා ඒක යහපත් වෙන්න தேவனுடைய ඕනේ. வசனத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි ඇවිල්ලා රාත්‍රී කාලයේදී අපි මෙනෙහි කරගෙන සිටින්න ඕනේ. அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். එවැනි කට්ටිය තමයි භාග්‍යවන්තෝයයි කියලා දෙවියන් நீங்க වහන්සේ எதை වචනේ செய்தாலும் කියනවා. வாய்க்கும். අපි මොනවා කරත් ඒක යහපතක් நாங்க වෙනවා. ஓடுறோம், செய்ய வேண்டியதை விட்டு விட்டு ஓடுறோம். ஆனா ஒன்னையும் பிடிச்சதா இல்ல. අපි ඇවිල්ලා කරන්නේ නැති දේක් අතහැරලා ඔය දුවනවා කිසිම පළක් නැහැ. இவ்வளோ சம்பாதிச்சு யாராவது மாடிக்கு மேல மாடிப்பட்டு லக்ஸரியா கட்டி அப்படியே நம்ம பெட்ரோல போய் அப்படியே இறங்கி இருக்கோமா? කොච්චර අපි අම්බ කරලා තවිලා ලොකු ගෙවල් අදාගෙන හොඳ වාහන වලින් ගිහින් තියනවාද? යනවාද? சம்பாதிக்கிறோம் கொத்தர் பையில போடுற மாதிரி ஒண்ணும் மிச்சம் கிடையாது. අම්බ කරනවා ඉල් වෙච්ච භාජනය ඇතුළට දානවා වගේ කිසිම දෙයක් ஒண்ணும் கிடையாது. කිසිම දෙයක් නැහැ. ஆமென். ආමේන්. இருக்கிறீங்களா? ඉන්නවාද? ஒண்ணும் கிடையாது. කිසිම දෙයක් ஏன்? ඇයි? கர்த்தருடைய வேதத்துல நம்ம பிரியமா இல்ல. දෙවියන් වහන්සේගේ වචනේ අපි ආස්ථාවෙන් வேதத்தை நாம வாசிக்கிறது இல்ல. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියවන්නේ නැහැ. வேதத்தை கேட்பது இல்ல. දෙවියන් වහන්සේගේ වචනේ අහන්නේ නැහැ. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. இன்று அநேக செல்வந்தர்கள் செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியா சொல்றேன். ஒரு பேலன்ஸ் கூட பேங்க்ல இல்லாதபடிக்கு இத்தனை ஜனங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை உணவு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து ராஜரிகமாக கர்த்தர் போஷிக்க கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். எதற்குமே தகுதி இல்லை. ஒரு ரூபா கூட பேங்க்ல கிடையாது. ஹalleluya. கர்த்தருக்கு எல்லா கனமும். ස්වාමීන් වහන්සේට සියලු ගෞරවය. நாங்க ஓடல. අපි දුවන්නේ නැහැ. தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே. තේරුම් ගන්න දෙයක් එක දෙයක්. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். මරියා විලා යහපත් කොටස තෝරාගත්තා. ஹalleluya. 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதனை விசுவாசம் உங்க කරනවා. வாழ்க்கையில ஜெபம் இல்லை என்றால், வேதம் வாசிப்பு இல்லை என்றால் எங்களுடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்கிறது. යාඥාව නැත්නම් බයිබලයේ කියවීම නැත්නම් අපේ පූජාසනේ කැඩී බිඳී තිබෙනවා. மூன்றாவது, තුන්වෙනි කාර්යය பொருத்தனையை நிறைவேற்றுகிறோமா? පොරොන්දු අපි අවිලා අරිය විදියට කරනවා. ஞானஸ்நானம் எடுத்த நாட்களில் இருந்து அநேக பொருத்தனைகள் நாங்கள் செய்திருப்போம். බෞද්ධිස්ම ගත්තු කාලේ ඉඳලා බොහෝ පොරොන්දු දීලා ඇති. ஆமாவா இல்லையா? ඔව්ද නැද්ද? பாஸ்டர் 2-3 வாரத்துக்கு முன்ன பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு போன மாசமா தெரியல. පාලකුතුමක් ඇවිල්ලා මේ වගේ දේශනාවක් කරා මේ දේව දෙසා. அப்ப சில ஆத்துமாக்கள் கையை தூக்குனாங்க. பாஸ்டர் கேட்டாங்க, எத்தனை பேர் இன்றையில இருந்து ஒரு மணித்தியாலும் ஜெபிப்பீங்கன்னு கையை தூக்கி எத்தனை பேர் பொருத்தனை பண்ணீங்க? சில ஆத்துமாக்கள் தூக்குனாங்க. සමහර කට්ටිය අත ඉස්සුවා. நாங்க பின்னாடி இருக்கனால முன்னாடி இருக்க கை தூக்குறோம் அத்தனை பேர் எங்களுக்கு தெரியும். අපි පිටිපස්සේ ඉන්න ඉඳ ඉස්සරහ කට්ටිය ඔක්කොම පේනවා. செய்த பொருத்தனையை நிறைவேற்றுகிறீர்களா? කිව්වා ඔය පොරොන්දුව ඔබලා හරියට කරනවාද? நிறைவேற்றுகிறீர்களா? ඒව කරනවාද? ஆண்டவர் சொல்றார், பொருத்தனை பண்ணாது. පොරොන්දු කරන්න. அதை பண்ணினா செலுத்த தாமதிக்காது. ඒක කරොත් ඒක ඇවිල්ලා කරන්න ඔබ ප්‍රමාද වෙන්න එපා. ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஐத වෙනවාස් சரி, කියන්නේ. பொருத்தனை பண்றேன் கையை தூக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. அவங்க பண்ற நேரம் பணத்தை ஆண்டவர் விடலாம்ல. ඒ පොරොන්දු කරානේ ඒගොල්ලෝ කරන වෙලාවට කරයි
කියලා එයා හිතන්න පුළුවන්. வேதத்துல ஒவ்வொரு கம்மாவுக்கும் அர்த்தம் இருக்கு. එක කමායකට ඒ අර්ථයක් තියෙනවා பைபிள் බයිබලයේ. சொன்னது பொருத்தனை பண்ணினா அதை செய்ய தாமதிக்காது. පොරොන්දු කරන්න එපා. ඒක කරොත් අනිවාර්යයෙන් ඒක කරන්න அப்படி කියලා. என்றால் என்ன அர்த்தம்? ඒකට මොකද நீ තේරුම? பண்ணின பொருத்தை நீ செய்யவில்லை என்றால் உனக்கு பிரச்சனைகள் வரும். ඔය කරාවේ පොරොන්දු ඔයා කරේ නැත්නම් අනිවාර්යෙන් ප්‍රශ්න அந்த එනවා. பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாக தாமதிக்காதபடி நீ செய்த பொருத்தனை நிறைவேற்று. ඒකට ප්‍රමාද වෙන්නේ නැතුව ඒ කරාවේ පොරොන්දුවට ඒක ඔයා කරන්නේ. அதனால தான் கர்த்தர் சொல்றார் தாமதிக்காதே. ඒ තමයි දෙවියන් වහන්සේ කියන්නේ ප්‍රමාද වෙන්නේ பிரச்சனைகள் නැහැ. வரும். ප්‍රශ්න එනවා. கர்த்தர் பிரச்சனையை கொண்டு வர மாட்டார். දෙවියන් වහන්සේ ප්‍රශ්න ගේන්නේ නැහැ. சில பிரச்சனைகள் உங்கள் வீடுகளுக்குள்ள கடந்து வரும். සමහරක් ප්‍රශ්න ඇවිල්ලා ඒ අතුලට එනවා. சில மனுஷர்கள் மூலம் வரும். සමහරක් මනුෂ්‍යයන් තුලින් එනවා. ஹalleluya. ஹalleluya. ஆனா உங்களுக்கு தெரியாது அது ஏன் வந்ததுன்னு சொல்லி. ඔයගලන්ට දන්නේ නැහැ ඇයි ආවේ කියලා. உங்களுக்கு புரியாது. ඔයගලන්ට ඒක තේරෙන්නේ ஏன் නැහැ. உங்களுக்கு புரியாது என்றால் ඇයි ඔයගලන්ට තේරෙන්නේ නැත්තම්? நாங்க தான் வேதத்தோட இல்லையே. අපි දෙවියන් වහන්සේගේ වචනේ තුලින් அப்படியே නැහැ. இப்படி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு சொல்லன்னு எங்களுக்கு தெரியும். කොහොමද අපි දෙවියන් වහන්සේ කියලා තියෙන්නේ නැහැ කියලා ඒක තේරුම් ගන්න எப்படி පුළුවන්. தெரியும்? කොහොමද දන්නේ? எத்தனை பேரோட பொருத்தனை எங்க? කී දෙනෙක්ගේ පොරොන්දු කොහොම? நாங்க நினைக்கிறோம் பொருத்தனைனா சத்தியம் பண்ணி சொல்றது, அது கிடையாது. පොරොන්දු කියන්නේ සත්‍ය කරලා நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எதையெல்லாம் நான் என் ஆண்டவருக்கு செய்வேன் என்று சொல்லுகிறீர்களோ அதுவே பொருத்தனை. දෙවියන් වහන්සේගේ පාමුල ඇවිල්ලා මේ දේවල් කරනවා කියන එක තමයි පොරොන්දුව. தேவனுடைய ஆலயத்திலிருந்து நீங்க மனுஷர்களுக்கு சொல்லவில்லை, தேவனுக்கு சொல்லுகிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ පාමුල ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට අපි කියන්නේ මනුෂ්‍යයන්ට නෙවෙයි. இன்றைய நீங்கள் பொருத்தனை பண்ணி நீங்க யோசிச்சு பாருங்க, ஞாபகப்படுத்தி பாருங்க. ஞானஸ்நானம் எடுத்த நாட்கள் இருந்து நான் எத்தனை பொருத்தனைகள் பண்ணியிருக்கிறேன், எத்தனை நான் மறந்திருக்கிறேன் என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. අපි බෞද්ධිස්ම ගත්ත කාලේ ඉඳලා අපි පොරොන්දු කීයක් කරාද ඒකෙන් කීයක් කරාද නැහැ කියලා ඔයගොල්ලෝ සෝදිසි இந்த කරලා நாள்ல நீங்க சிந்தித்து பாருங்க. මේ අද දවසේදී ඔයගොල්ලෝ ඒක හිතලා சில බලන්න. பேர் மறந்துடும். ரட்சிக்கப்பட்டு இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நான் என்ன சொன்னேன், இங்க இருந்து பிரசங்கத்தை கேட்டு வெளியே போனோடனே மறந்துடும். දේශනාව ආලේ එළියට ගියන් පස්සේ ඒක අමතක වෙනවා. ஆமாவா இல்லையா? හවුද නැද්ද? போன வாரம் பிரசங்கம் என்ன தெரியுமா? ගිය සතියේ ඇවිල්ලා දේශනාව මොකද්ද කියලා දන්නවද? வெள்ளிக்கிழமை விதியே பேசின வசனம் என்ன தெரியுமா? සිකුරාදා අවස කතා කරපු එක තේරෙනවද? தெரியுமா? ஜெபத்துல இருக்கிறவங்க යාඥාවේ සිටින වෙලේ வெள்ளிக்கிழமை விதியே பேசின வசனம் என்ன தெரியுமா? සිකුරාදා ඇවිල්ලා දේශන කතා කරපු එක தெரியாது. දන්නේ නැහැ. அப்ப 5 வருஷத்துக்கு முன்ன பண்ண பொருத்தனை ஞாபகம் இருக்குமா? අවුරුදු 5කට කලින් කරාව පොරොන්දු මතකයේ තියෙද? எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை மெசேஜ் நாங்க கேட்கிறோம். දේශනාවල් කීයක් අපි අසනවාද? இதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படியிருந்தா எங்கேயோ போயிருக்கோம். මේවට අපි කීකරු වෙනවා නම් කොයි ස්ථානෙට ගිහිල්ලා ඇති? ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆனா அது இல்லாதபடினால தான் இன்னும் குந்தி நடந்துட்டு இருக்கு. අපි ඒක නැති ඉඳ තමයි කල්පනා දෙකකින් අපි යන්නේ. பொருத்தனைகள் நிறைவேற்றுவது ரொம்ப 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 முக்கியம். පොරොන්දු ඇවිල්ලා ස්ථීර කරන එක ගොඩක් உங்களோடு கூட உங்க பொருத்தனைகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். අද දවසේදී ඔයගොල්ලන්ගේ පොරොන්දු ඇවිල්ලා අලුත් කරගන්න. பிரச்சனைகள் வீட்டுக்குள் வராதபடிக்கு அந்த பொருத்தனைகள் நாங்கள் பண்ணியிருந்தோம், அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் இன்றோடு கூட உங்கள் முழங்கால்களை முடக்குங்கள். පවුල ඇතුළේ ඇවිල්ලා ප්‍රශ්න එන්නේ නැතුව දිවෙන්න ඕනේ නැහැ. පොරොන්දු ඇවිල්ලා දෙවියන් වහන්සේගේ පාපවල තියලා ඒක අරිගස්ස ගන්න. ஹalleluya. 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 நான்காவது, හතරවෙනි එක கர்த்தரை கனம் பண்ணுங்க. දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙන්න. எத்தனை பேர் கர்த்தரை கனம் பண்றோம்? කී දෙනෙක් දෙවියන් වහන්සේට ගෞරව කරනවද? எத்தனை பேர் பண்றோம்? කී දෙනෙක් කරනවද? சொல்ல முடியுமா? நாம எல்லாம் கரங்களை உயர்த்தி, இல்ல சிஸ்டர் நான் என் ஆண்டவரை கனம் பண்றேன். කී දෙනෙක්ට කියන්න පුළුවන්ද මම දෙවියන් වහන්සේට ගෞරවය දෙනවයි எத்தனை කියලා? பேர் சொல்ல முடியும்? කී දෙනෙක්ට කියන්න පුළුවන්ද? நாங்க ஜீரோங்க அதுல. අපි ඒක ඇවිල්ලා අපි ඇවිල්ලා கர்த்தரை බින්දුව. கனம் பண்றதுல நாங்க ஜீரோ. දෙවියන් වහන්සේට ගෞරව දෙන එක අපි ඇවිල්ලා බින්දුවට බෑලා ඉන්නේ. எதுல கனம் பண்றோம்? කොයි කාර්යයකට ගෞරව කරන්නේ? ஆலயத்துக்கு 8:30 மணிக்கு சர்வீஸ். දෙවියන් වහන්සේගේ නමස්කාරය පටන් ගන්න 8:00 சிரிக்கிறாங்க. hina වෙනවා. சகோதர சகோதரிகள் சிரிக்கிறாங்க. ஏன்னா සහෝදර அவங்களுக்கு සහෝදරයන් hina වෙනවා ඒගොල්ලන්ටම கர்த்தருடைய ගන්නවා. ஆவியானவர் பேசுகிறார். දෙවියන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ කතා කරනවා. 8:30 மணிக்கு ஆராதனை. 8:00ට සර්විස් එක. எத்தனை மணிக்கு வருவோம்? කී වෙලාව 9 மணிக்கு வருவோம். 9ට එන්නේ. கர்த்தரை கனம் பண்றோமா? දෙවියන් වහන්සේට ගෞරව කරනවද? கனம் பண்றோமா? ගෞරව කරනවද? 9:30க்கு ஆராதனை வைத்தாலும் 9:00ට තිබ්බා 10 மணிக்கு தான் வருது. 10ට තමයි එන්නේ. எப்படி கனம் பண்றோம்? කොහොමද අපි ගෞරවය දෙන්නේ? எங்களை விட ஆண்டவரை கனம் பண்ண யாராலையும் முடியாது. අපිට වගේ දෙවියන් වහන්සේට ගෞරව කරන්න කාටවත් බෑ. எங்களை அடிச்சுக்கவே முடியாது ஆண்டவரை கனம் பண்ண. අපිව දිනන්න කාටවත් බෑ. மற்றவர்கள் எங்களிடத்திலிருந்து கற்றுக்கணும். අනිත් කට්ටිය අපගෙන් ඉගෙන ගන්න ඕනේ. இந்துக்களை பாருங்க, அநேக போதகர்கள்
நாங்க அப்படி கிடையாது, நாங்க அப்படி பேசுறதே கிடையாது. අපි එහෙම කතා කරන්නේ அநேக ஊழியக்காரர்கள் பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். බොහෝ කට්ටිය කතා කරනවා. இந்த இந்து வாக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பேய கும்பிடுறாங்க, பிசாசு கும்பிடுறாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. ඒ වදිනවා මේ වදිනවා එහෙම කියලා කියනවා. நாங்களே விக்கிரகத்தை வணங்குறோம், அதை இப்ப ஏதோ ஆண்டவர் கிருபையா கழுவி இங்க வச்சிருக்கிறாரு. ඒ රූප නමස්කාරය කරපු කට්ටිය තමයි අපි දෙවියන් அவர்களுக்கு වහන්සේ ரட்சிக்கப்பட்டதுல இன்னும் நாங்க விக்கிரகத்துக்குள்ள தான் நடந்திருக்கோம். උන්වහන්සේ ඇවිල්ලා අපිව ගැලවෙන්නේ නැත්නම් තවත් ඒ ඇතුළේ තමයි நம்புறீங்களா? විශ්වාස කරනවාද? ஆனால் அந்த விக்கிரகத்தை வணங்குகிறவர்கள் எவ்வளவு பயபக்தி தெரியுமா? ඒ රූප නමස්කාරය කරන කට්ටිය කොච්චර බයෙන් அவங்கள மாதிரி වෙවුනද? ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு கனம் பண்ண முடியுமா? ඒගොල්ලන් වගේ අපිට ගෞරවය දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේට. குளிச்சிட்டு ஈரத்தோடே போய் நின்று இது சொல்லுவாங்க. ඒගොල්ලන් ඇවිල්ලා නාලා ඒ තෙත ඇඳුමෙන්ම දෙවියන් වහන්සේ ஆமா, නමස්කාර කරනවා. ඔව්ද எந்த නැද්ද? கோயில கண்டாலும் படியை தொட்டு கும்பிட்டு தான் போவாங்க. කොයි දේවස්ථානයේ දැක්කොත් ඒගොල්ලෝ වැඳලා තමයි எங்க கோயில கண்டாலும் பஸ்ல இருந்தாலும் அப்படியே போட்டு இழுக்குவாங்க. ඒ බස් එකේ හිටියත් ඒගොල්ලෝ ඒව වැඳිනවා. அவங்களுக்கு தெரியாததை அறியாததுக்கு அவங்க இவ்வளவு கனம் பண்றாங்களே. ඒගොල්ලන් දන්නේ නැති දෙයකට ඒගොල්ලෝ එච්චර ගෞරවයක් දෙනවා නම් உங்களையும் என்னையும் அந்த வார்த்தை நான் இந்த உலகத்தை படைத்து உங்களையும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்த அந்த சர்வ வல்லவருக்கு நாங்கள் எத்தனை கனம் பண்ண வேண்டும்? වචනය තුනේ අපිව මවලා අපිව මේව තියාගන්න දෙවියන් වහන්සේට කොච්චර ගෞරවය எத்தனை දෙන්නද? கனம் பண்ண வேண்டும்? කොහොමද අපි ගෞරවය கனம் දෙන්නේ? எங்க இருக்குது? ගෞරවය කොයිද තියෙන්නේ? ஆ? ஜெபம் இருக்குது, යාඥාව තියෙනවා. ஜெபத்துக்கு வர முடியல. යාඥාවට එන්න බෑ. பலிபீடத்தில் வெடிப்பு இருக்கிறது. ඒ පූජාසනය ඇවිල්ලා බැඳී තිබී ஆலயத்துல ஊழியங்கள் இருக்கு, வர முடியல. දේවස්ථානය ඇවිල්ලා සේවාවන් තියෙනවා එන්න கர்த்தருடைய බෑ. பலிபீடத்துல வெடிப்பு, எங்களுடைய பலிபீடத்துல வெடிப்பு இருக்கு. දෙවියන් වහන්සේගේ පූජාසනය ඇවිල්ලා බැඳීම් තියෙනවා. கனம் எங்களுடைய இருதயத்திலிருந்து வரணும். ඒ ගෞරවය අපගේ හදවත තුලින් එන්න ඕනේ. எனக்கு தெரிஞ்ச ஒரு எங்களுடைய ரிலேஷன், அவங்க நான் இந்தியாவில் இருக்கும்போது அப்ப சின்ன பிள்ளை 16-17 வயசு இருக்கும் எனக்கு. අවුරුදු 16ක් එනකොට අපේ නෑ කට්ටිය. அப்போ நாங்கெல்லாம் ரட்சிக்கப்படல, அப்போ நாங்க கேத்தலிக். අපි ඇවිල්ලා ගැලවීම ලැබලා නෑ. අපි ඇවිල්ලා කැතලික්. ஆனா எங்களுடைய வீட்டுல ஒரு அம்மாவும் மகனும் தங்கி இருந்தாங்க. අපි ගෙදර ඇවිල්ලා අම්මා කෙනෙක් පුතෙකු ஊர்ல හිටියා. இருந்து வந்திருந்தாங்க. ඒගොල්ලෝ ආවා ඒ அவங்களுக்கு அப்போ ஒரு 24 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். අවුරුදු 24ක් ඇති. அவங்க இந்துவுல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப எனக்கு ரட்சிப்பெல்லாம் என்னன்னே தெரியாது. ගැලවීම කියන්නේ මොකක්ද කියලා දන්නේ නෑ. හැබැයි ඒගොල්ලෝ ඇවිල්ලා ඉන්දු ගැලවීම කඩන. நான் நினைச்சிட்டு அப்ப ஏதோ ஒரு கடவுளை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஏன்னா அவங்க சிலையை வணங்க மாட்டாங்க, நாங்க சிலையை வணங்குறவர்கள். අපි ඇවිල්ලා රූප නමස්කාර කරන කට්ටිය ඒගොල්ලෝ එහෙම කරන්නේ නැහැ. நான் பார்த்த ஒரு விஷயம், මම දැක්කුවේ දෙයක්. அவர் குளிச்சிட்டு ஈரத்தோடே வந்து நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. එයා නාල ඇවිල්ලා ඒ තෙත ඇඳුම පිටින් ඇවිල්ලා යාඥා කරමින් அது எங்க இருந்து வந்து பழக்கம்? කොහෙන්ද ආවා அவங்க වුණාද? இந்து சாமின்னு சொல்ற அந்த இந்து கடவுளை அவங்க வழிபட்ட விதத்தை அப்படியே அதை கனம் பண்ணபடி நம்ம ஆண்டவருக்கு செலுத்துறாங்க. ඒගොල්ලන් ඒ දෙවිවරුන්ට දුන්නා ඔය ගෞරවය අපේ දෙවියන් වහන්සේට දෙනවා. அவங்க பிழையானதை சரியா செய்யறாங்க, ඒක වැරදි එක හරියට කරනවා. நாம சரியானதை பிழையா செஞ்சுட்டு இருக்கோம். හරි දේ අපි ඇවිල්ලා වැරද්ද Hallelujah. හalleluya. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு எங்களுடைய வாழ்க்கையில கனம் எங்க இருக்கு? දෙවියන් වහන්සේට අපේ ජීවිතේ ගෞරවය කොතනද තිබෙන්නේ? பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா ஆராதனைக்கு வர முடியாது. බස් එකට සල්ලි නැහැ නම් නමස්කාරයට එන්නේ නැහැ. ஆட்டோக்கு காசு இல்லைன்னா ஆராதனைக்கு வர முடியாது. බීල් එකට සල්ලி නැත්නම් දෙවියන් தலைவலினா වහන්සේ ஆராதனைக்கு வர முடியாது. උළුවේ කැක්කුම නම් එන්නේ නැහැ. எது வந்தாலும் ஆராதனைக்கு வர முடியாது. මොනවාවත් එන්නේ නැහැ. ஆனா சொல்றது நான் கர்த்தரை கனம் பண்றேன், ඒ නමුත් කියනවා මම දෙවියන් වහන්සේට ගෞරව நான் කරනවා. என் ஆண்டவரை கனம் මම பண்றேன். දෙවියන් වහන්සේට ගෞරවය කරනවා. பலிபீடத்துல வெடிப்பு இருக்கிறது. ඒ පූජාසනේ විඳී இந்த තිබෙනවා. வெடிப்பை சரி பண்ணவில்லை, ஆனால் எங்களுடைய ஜெபம் நாம சாகுற வரைக்கும் கேட்கப்படாது. මේ පූජාසනේ අරිගස්ස ගත්තේ නැත්නම් අපේ මැරෙනකම් අපේ அக்கினி வானத்திலிருந்து இறங்கவே இறங்காது. ඒ ආසේගල කවදාවත් ඇවිල්ලා ගින්න එන්නේ නැහැ. அக்கினி இறங்க வேண்டுமானால் என் பலிபீடத்தை நான் செட் பண்ணிட வேண்டும். ඒ ගින්න වැగిරෙන්න ඕනේ නම් අපගේ පූජාසනේ අරිගස්ස ගන්න ඕනේ. எந்த அளவுக்கு நாங்க கர்த்தரை கனம் பண்ணுகிறோம், කොයි ආකාරයකට අපි දෙවියන් වහන්සේට මුල් තැන දෙන්නේ ගෞරවය දෙන්නේ? எப்படி கனம் பண்ணுகிறோம்? කොහොමද අපි ගෞරවය දෙන්නේ? ஐந்தாவது, පස්වෙනි එක கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிற ஒரு பெரிதான ஆயுதம். அவனுடைய அது நம்ம பார்வைக்கு பெருசாலையா தெரியாது, அது சின்னதுதான். ஆனா அவனோட மகத்தான ஆயுதமே இந்த போன் தான். අපි දෙවියන් වහන්සේට දෙන වේලාව දෙන්නේ නැතුව තිබෙනා ලොකුම ආයුධ ලක්ෂ්‍යයක් ඇවිල්ලා මේ ෆෝන් එක. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கவே முடியாது நீங்க போனுக்கு அடிமையாகி இருந்தா. ෆෝන් එකට ඇවිල්ලා වහල්ලෙක් නම් දෙවියන් වහන්සේට ඇවිල්ලා වේලාවක් දෙන්න බෑ. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அப்படியே திருடிடுவான். දෙවියන් වහන්සේට දී යුත්තේ වේලාව ඒවම උදුර சில ගන්න. பேரை பாத்தீங்கன்னா போனை வைக்கவே மாட்டாங்க. සමහර
දැක්කයින් පස්සේ ෆෝන් එකේ බිමවත් கிடைக்கிற තියන්නේ නැහැ. கேப்லாம் போன். ලැබෙනව වේලාව වලින් ඒගොල්ලෝ ෆෝන් එක. ஜெபத்துக்கு போயிருந்தா அந்த வீட்டுல சின்ன கேப் கிடைக்குதா டக்குன்னு போன தூக்குறது. යාඥාව වේලාව වෙන පොඩි ගැප් එකක් තියෙනවා ඒ වෙලාවදී ෆෝන් එක. ஊழியத்துக்கு வந்தாலும் போன தூக்குறது. සේවාවට ආවත් ෆෝන් එක. வீட்ல இருந்தாலும் போன தூக்குறது. ගෙදර හිටියත් ෆෝන් එක ඔබනවා. குடும்பமாய் பேசுகிறது கிடையாது. පවුලක් වශයෙන් කතා குடும்பமாய் කරන්නේ. பழகுறது கிடையாது. පවුලක් වශයෙන් ඒගොල්ලෝ மனைவி ඇසිරෙන්නේ அங்க இருப்பாங்க, கணவன் இங்க போனோட இருப்பாங்க. නැහැ. භාර්යාවේ පුරුෂයා මෙන්න මෙහෙ. இல்ல கணவன் அங்க இருப்பாங்க, மனைவி இங்க போனோட இருப்பாங்க. ඒ පුරුෂයා මෙන්න මේ භාර්යාව உங்கள் අන්නරේ ෆෝන් එක. குடும்பத்தில பிளவுகளை கொண்டு வருகிற ஒரே ஆயுதம், கர்த்தரை விட்டு எங்களை தூரப்படுத்துகிற ஒரே ஆயுதம் இந்த போன். ඒ පවුල වෙන් කරන දෙවියන් වහන්සේගේ අපිව ඈත් කරන එකම ආයුධය ඇවිල්ලා මේ ෆෝන් එක. பிசாசு எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். විෂක් ලක්ෂ්‍ය ඇවිල්ලා අපිව බහල්ලෙක් ඇටියට පත් කරලා තිබෙනවා. எவ்வளவு நேரம் அந்த போனுக்கு நாங்க கொடுக்கிறோம்? කොච්චර වෙලාවක් දෙනවද මේ ෆෝන් இதே එකට? ஆர்வத்தை මේ පිබිදීම நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? දෙවියන් වහන්සේට දෙනවාද? ஐயோ கொஞ்சம் டைம் கிடைக்க டக்குன்னு வேதத்தை திருப்புவோம். පොඩි වේලාවක අපි බයිබලේ කියවනවාද? கொஞ்சம் டைம் கிடைக்க டக்குன்னு ஒரு அதிகாரத்தை வாசிப்போம். පොඩ්ඩක් වෙලාවෙන් පදයක් කියවනවාද? செய்யறோமா? එහෙම කරනවාද? செய்யறோமா? එහෙම කරනවාද? எத்தனை குடும்பங்கள் இந்த போனால் பிரிஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? පවුල් කීයක් මේ කැඩිලා තියෙනවද කියලා எத்தனை குடும்பங்கள் இன்னும் பிரிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? පවුල් කීයක් මේ වගේ කැඩීම් වලින් சத்துருவானவன் எத்தனை குடும்பங்களை இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா? යක්ෂයා ඇවිල්ලා මේ ෆෝන් තුලින් ඇවිල්ලා පවුල් කීයක් විනාශ කරන්න යනවද உங்களுக்கு කියලා தெரியாது. දන්නේ නැහැ. ஆனா எங்களுக்கு தெரியும். එනමුත් අපි என்னடா දන්නවා. எங்களை ஜெபிக்க சொல்ற அத்தனை பேர்கள் இருக்கிறாங்க. අපිට යාඥා කරන්න කියන බොහෝ කට්ටිය ඉන්නවා. சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, ஜோப் பண்ணுங்க சிஸ்டர், என் புருஷன் அவங்களுக்கு மெசேஜ் பண்றான், என் மனைவி இவங்களுக்கு மெசேஜ் பண்றான். இல்லீகல். සිස්ටර් යාඥා කරන්න මගේ භාර්යාව நிறைய. දාන මෙන්න මේව. මේ වගේ சிந்திக்க බොහෝ දේවල්. வேண்டிய விஷயம். அத்தனை குடும்பங்களும் அனாதையா, நிர்கதியா, பிரச்சனைகளோடு, வேதனைகளோடு வெளியில அவங்களுக்கு சொல்ல முடியும். யோசித்து பாருங்க, ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா யாரிடத்துல போய் சொல்லுவாங்க? தன் கணவனை காட்டி கொடுக்க முடியாது, தன் மனைவியை வெளியே போய் சொல்ல முடியாது. என்ன பண்ணுவாங்க? வெளியில சிரிச்சிட்டு இருக்கணும். අපි එළියේ ඉනා වෙලා මෙවැනි ප්‍රශ්න ඇවිල්ලා අදවත තුලින් තියාගෙන ඉන්නවා. உள்ள அழுது கொண்டு வெளியே நாங்கள் சிரித்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ඇතුළ ඇවිල්ලා අඬාගෙන එළිය ඇවිල්ලා ඉනා වෙමි මෙවැනි ජීවිතයක් අපි ගත எங்கள் කරනවා. பணிபீடத்துல මේ පූජාසනයේදී வெடிப்பு இருக்கிறது. මේ විඳින් තිබෙනවා. கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் கிடைச்சாலும் அதை ஆண்டவருக்கு எப்படி கொடுப்பதுன்னு தான் நான் யோசித்து பார்க்க வேண்டும். තප්පරයක් අම්බ වුණ දෙවියන් වහන්සේට කොහොමද දෙන්නේ කියලා அழிந்து කල්පනා போகிற කරනවා. இந்த போனுக்கு கொடுக்க கூடாது. මේ විනාශ වෙලා යනවා මේ ෆෝන් එකට දෙන්නේ. அது வேற ஸ்டேட்டஸ். ඒකේ ස්ටේටස් දානවා. ஸ்டேட்டஸ் போடாம யாருக்கும் இருக்க முடியாது. ස්ටේටස් දාන්න නේද කාටවත් ඉන්න බෑ. நான் உண்மையா ஸ்டேட்டஸ் போடவே மாட்டேன். මම ඇවිල්ලා එහෙම දාන්නේ නැහැ. நான் போட்டா சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் அது நடந்தா போடுவேன், ஏதாவது ஃபங்க்ஷன்ல அப்படி நடந்தா போடுவேன். பர்சனல் காரியம் நான் எதுவுமே ஸ்டேட்டஸ்ல போட மாட்டேன். පර්සනල් දෙයක් මම ඇවිල්ලා ස්ටේටස් එකේ දාන්නේ නැහැ. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அநேக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், எனக்கு இந்த சகோதரி மணிலாக்கு தெரியும், ஒரு குடும்பம் ஊழியம் செய்யறாங்க, பாஸ்டரும் சிஸ்டருமா. ஆனா அந்த சிஸ்டர் டிக்டாக்ல சினிமா பாட்டு பாடி வீடியோ போட்டுருக்காங்க. ඒ සිස්ටර් ඇවිල්ලා TikTok එකේ මෙවැනි දේවල් දානවා. நம்புவீங்களா? විශ්වාස කරනවාද? கண்டிப்பா அந்த கேள்வி ஜீவனுள்ள சாட்சி. මේ සාක්ෂි මෙවැනි දේ සාක්ෂි ஒரு තියෙනවා. ஊழியக்காரி இப்போ டிக்டாக்ல சினிமா பாட்டு போட்டு டான்ஸ் போட்டுட்டு இருக்கு. දෙවියන් වහන්සේට සේවය කරන කෙනෙක් TikTok එකේ මෙවැනி දේවල් இதெல்லாம் කරනවා. எதால அடிக்கணும் சொல்லுங்க? මොකේ ගන්න இதெல்லாம் செஞ்சுட்டு போயிருங்க. මේගොල්ල මේව කරලා ஆனா යනවා. அநேக புறஜாதிகளின் மத்தியிலே ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. අන්‍ය සෙනග මැදදී මාගේ දෙවියන් වහන්සේගේ නාමය ගෞරවයෙන් පත් වෙනවා. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், புறஜாதிகள் மத்தியில் அல்ல, දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන අන්‍ය සෙනග මැදේ නොවේ. உங்கள் மூலம் புறஜாதிகளுக்குள்ளே நாமம் தூஷிக்கப்படுகிறது. අප තුලින් දෙවියන් වහන්සේගේ නාමය ඇවිල්ලා ගෞරවයෙන් පත් ரட்சிக்கப்பட்ட වෙනවා. உங்களால தான் தூஷிக்கப்படுகிறது. ගැලවීම ලැබුවා අපි තුලින් තමයි දෙවියන් වහන්සේගේ ரட்சிக்கப்படாத නාමය அவர்களால் அந்த நாமம் தூஷிக்கப்படல. ගැලවීම ලැබුණු නැති කට්ටිය ඒගොල්ලන් තුලින් නෙමෙයි. நான் சாட்சியா இல்ல, මම සාක්ෂියක් ඇටියෙ ஆடி නැහැ. பாடு கூத்தடிச்சு கொண்டிருக்கிறோம். අපි ඇවිල්ලා ගීතිකා ගායනා அநேக ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் ஸ்டேட்டஸ்ல சினிமா பாட்டு போட்டு டிக்டாக் போடுவாங்க. ගැලවීම ලැබුණු කට්ටිය මෙවැනි දේවල් දානවා ස්ටේටස් එකේ. அன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மகள் போட்டிருக்காங்க ஸ்டேட்டஸ்ல, මම දන්න එක්කෙනෙක් දාලා சினிமா பாட்டு போட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் உலகத்துல முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. ෆ්‍රෙන්ඩ්ස් තමයි යාළුවෝ තමයි ගොඩක් මේ ඕනේ වැදගත් කියලා දාලා. ஒரு ஃப்ரெண்டும் எங்களை பரலோகம் கொண்டு போக முடியாது. කිසිම යාළුවෙක් අපිව ස්වර්ග ஒருத்தரையும் கொண்டு போக முடியாது. කිසිම කෙනෙක් අපිව රැගෙන යන්න බෑ. ஏன் ஆண்டவர் மாத்திரம் நான் கொண்டு போக முடியும். මගේ எத்தனை දෙවියන් பேர் වහන්සේ சொல்றீங்க? පමණමයි රැගෙන எத்தனை යන්න பேர் சொல்றீங்க? කියනවා. ஏன் ஆண்டவரை தவிர எவனாலையும் என்ன பரலோகம் கொண்டு போக முடியாது. මගේ දෙවියන් වහන්සේ
கர்த்தர் மாத்திரம் எங்களை கொண்டு போக முடியும். දෙවියන් වහන්සේට පමණක් ගෙනියන්න පුළුවන්. ஹalleluya. ஹalleluya. நான் என் தேவனை தவிர எதற்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ මගේ දෙවියන් වහන්සේ අරින්න බොහෝ දේවල් වලට මම මුල් ස්ථානය දෙනවා. அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பாகால். ඒ සෑම දෙයක්ම මගේ ජීවිතයේ විතර என்னுடைய வாழ்க்கையில அநேக பாகால். இப்ப நான் பிரசங்கம் பண்ண உங்களுக்கே தெரியும். அப்ப இவ்வளவு பாகால் என் வாழ்க்கையில இருக்கா? මෙච්චර දේවල් මගේ ජීවිතය තුලින් තිබෙනවාද? இவ்வளவு வெடிப்புகள் என் வாழ்க்கையில இருக்கா? என் பலிபீடத்துல இருக்கா? මෙච්චර පිටි මගේ පූජාසනය තුල තිබෙනවාද? ஒன்றை தெரிந்து கொள்வோம். එකම දෙයක් තේරුම් ගන්න. உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன். මම දෙයක් කියනවා. நானும் Facebook வச்சிருந்தேன். මාත් Facebook delete තියලා பண்ணுவேன் எடுப்பேன். delete பண்ணுவேன் எடுப்பேன். delete delete කරනවා பண்ணுவேன் ගන්නවා. எடுப்பேன். delete කරනවා ගන්නවා. ஆனா கடைசியா நான் எடுத்தேன். ஏன் நான் எடுப்பேன்னா சில அந்த நியூஸ்கள் பார்க்கிறதுக்கு சில அந்த ஆன்லைன்ல பொருட்கள் பார்க்க நான் எடுப்பேன். ऑनलाइन එකේ පාඩ ගන්න මම ඒක බලනවා. அன்றைக்கு ஆண்டவர் பயங்கரமா அது இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னால முடியல. என்னால மனசுக்குள்ள ஏதோ சொல்லிட்டு இருக்கு. அதை எடுத்து போடு எடுத்து போடு எடுத்து போடு. அது போய் போன் எடுத்து அதை டிலீட் பண்ண அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு. ඒක delete කරායින් පස්සේ තමයි අද අදවතට සැනසීමක් මාවේ. நீங்க நினைக்கிறீங்களா என்ன நம்ம வச்சிருக்க அந்த போனுக்குள்ள எவ்வளவு அருவருப்பு அசிங்கம் இருக்கு தெரியுமா? ඔය තියනවා මේ ෆෝන් වල කොච්චර මේ පිළිකුල් කරන Facebook දේවල් அருவருப்பு தான் வரும். Facebook එකේ කරන ඒ පිළිකුල් කරන දේවල් அந்தரங்கத்துல செய்யறதெல்லாம் இன்னைக்கு வெளியரங்கமா போட்டுட்டு இருக்காங்க Facebookல. ඇතුලේ කරන දේවල් ඔක්කොම එලිපිට දානවා. கணவன் மனைவி ஒண்ணா இருக்கிறத போடுறாங்க. ස්වාමි පුරුෂයා ගෑණි පිරිමි එකට ඉන්න එකේ குளிக்கிறத போடுறாங்க. නාන එක දානවා. குட்டையா போடுறாங்க. ඔක්කොම දානවා. உள்ளுக்குள்ள என்ன உள்ளுக்குள்ள உடுப்பு போட்டு வெளியே மறைப்பா. இன்னைக்கு வெளி உள்ளுக்குள்ள உடுப்பே ஃபேஷனா போட்டு திரிறாங்க. ඇතුලේ දාන ඇතුවම ෆැෂන් එක විදියට දාලා තියෙනවා. இதை பார்த்து எத்தனை பேர்கள் கெட்டு போறாங்க. මේක බලලා කී දෙනෙක් ඇවිල්ලා විනාශ நம்மளுடைய වෙනවා. வாழ்க்கை நாசமாகி கொண்டு போய் ඒගොල්ලන් ජීවිතේම විනාශ වෙලා යනවා. பிள்ளைகளுக்கு இப்ப நம்ம போனை கொடுக்க முடியுமா? ෆෝන් එක දෙන්න පුළුවන්ද? அவ்வளவு அருவருப்பு இருக்கு. එච්චර පිළිකුල් நாங்க කරන வச்சிருக்கிற දේවල් இந்த போன் අපි තියා තිබෙනා මේ ஒரு ෆෝන් பாகால். ඒ බාල් එක. நாங்க சொல்றோம் அதை நாங்க நல்லதுக்கு தான் யூஸ் பண்றோம். අපි කියනවා ඒක යහපතටනේ පාවිච්චි ஆனா කරන්න. அதுல இருக்க அத்தனை அருவருப்புகள் இருக்கு. ඒක තියෙනවා සෑම நீங்களே පිළිකුල් வா, நீ இந்த போனுக்கு இது வராத நீ வராதுன்னு சொன்னா கேக்குமா? මේ මගේ ෆෝන් එකට එන්න එපා அது එන්න එපා திறந்தாலும் நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் அது வரும். ඔයගොල්ලෝ කැමති වුණත් අකමැති වුණත් ඒක අනිවාර්යයෙන්ම Photo වෙනවා. shoot போட்டிருக்காங்க. ෆොටෝ ෂූට් දානවා. யாரு 2 ஆண் திருமணம் பண்ணி පිරිමිවරුන් දෙන්නෙක් විවාහ වෙලා. போட்டோ ஷூட் பயங்கரமா இருக்கு. ෆොටෝ ෂූට් එක හොඳටම තියෙනවා. 2 ஆண். පිරිමිවරුන් දෙන්නෙක්. இன்னொரு போட்டோ ஷூட் போட்டிருக்காங்க. තව එකක් ஆண் දානවා. பெண் திருமணம். ගැහැණුයි පිරිමි ஏன் சொல்லுகிறேன் இந்த மொபைல் எப்படி வஞ்சிக்கிறது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. මේ ෆෝන් එක ඇවිල්ලා ඔයගොල්ලෝ විනාශයට ගෙනියනවායි කියලා ඒක බලා ගන්න. ஃபர்ஸ்ட் நைட்ல எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கறாங்க போட்டோ ஷூட்ல. ෆස්ට් නයිට් එක කොහමද ඉන්න ඕනේ කියලා ඒමම ඉන්නවා. இதுதான் மொபைல். මේක තමයි ෆෝන් இதுதான் එක. பிசாசோட பயங்கரமான தந்திரமான ஆயுதம். මේක තමයි යක්ෂයාගේ හොඳම ආයුධය. எங்களுடைய வாழ்க்கையில பாகால் இருக்கிறது. අපේ ජීවිතය ඇවිල්ලා බාල් ඉන්නවා. எங்களுடைய பலிபீடம் வெடிப்பு நிலையில் இருக்கிறது. අපේ පූජාසනය ඇවිල්ලා බිඳී கர்த்தர் තිබෙනවා. அருவருக்கிற காரியங்களை வாழ்க்கையிலிருந்து நாங்கள் எடுத்து போடவில்லை என்றால் முழுவதுமாக எங்கள் பலிபீடம் வெடிக்கப்பட்டிருக்கிறது. අපේ පූජාසනය ඇවිල්ලා අරිගස්ස ගන්න ඕනේ අපගේ දෙවියන් වහන්සේ පිළිතුරු நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சினிமா பார்க்க போவாங்க. ගොඩක් කට්ටිය ගැලවීමක ලැබුණු Theatre කට්ටිය එකට ඇවිල්ලා போவாங்க. තියටර් එකට යනවා. தியேட்டர் என்னது? තියටර් මොකද්ද? பாகாலின் வழிபாடு. ඒ බාල් දෙවිවරුන්ගේ নমස්කාරය. தியேட்டருக்கு போறது சரியா? තියටර් එකට යන්නේ කොහොමද? கர்த்தருடைய பிள்ளைகள் சினிமா பார்ப்பது சரியா? දෙවියන් වහන්සේගේ දරුවන් ඇවිල්ලා සිනමා බලන එක හොඳයිද? தியேட்டர் ஒரு பாகால் வழிபாடு. තියටර් එක ඇවිල්ලා බාල් දෙවිවරුන්ගේ নমස්කාරය. நமஸ்காரம் உள்ள கால் வைக்கலாமா? රූප නමස්කාරයට முடியாது. අනුගමනය පුළුවන්ද? බෑ. எங்க வாழ்க்கையில எங்க பலிபீடத்துல வெடிப்பு இருக்கிறது. අපේ පූජාසනය ඇවිල්ලා බිඳී තිබෙනවා. இந்த வெடிப்புகளை நாங்கள் சரி பண்ணாமல் අපේ පූජාසනය අරිගස්ස ගන්නේ எங்களுடைய නැතුව ஜெபம் கேட்கப்படணும் நீங்க தலை கீழே இருந்து ஜெபிச்சாலும் අපේ යාඥාව ඇසෙන්න ඕනේ කියලා අපි කොච්චර යාඥා කරා. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ඒක කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. எலியா சொல்றாரு, එලියා කියනවා பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடு, බාල් දෙවිවරුන් නම් බාල් கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வழிபடு. ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ නම් உங்களுடைய නමස්කාර කරන්න. என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை வழிபட வேண்டுமானால் எங்களுக்கு இருக்கிற பாகால் வழிபாடுகளை நாங்கள் நிர்மூலமாக்கி போடணும். දෙවියන් වහන්සේව අපි නමස්කාර කරන්න ඕනේ නෑ. ඒ බාල් දෙවිවරුන්ගේ සෑම දේ අපි இந்த නමස්කාර பலிபீடத்தில பாகால்களை நாங்கள் வைக்க கூடாது. இது கர்த்தருடைய பலிபீடம். මේ පූජාසනයේ බාල්ගේ දෙවිවරුන්ගේ නමස්කාරය තියන්න හොඳ දැන් ඒ දෙවියන් වහන්සේගේ නමස්කාරය මේක. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. தூக்கம் வருதா? නිදිමතයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේට ஒன்று ராஜாக்கள் 18வது அதிகாரம்
21வது வசனம், அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து එක රාජාවලේ ගාවට 21 එවිට දෙවියන් එලියාවිලා සෙනග මැදියේ ඇවිල්ලා நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குண்டி குண்டி நடப்பீர்கள். නුඹලා කොපමණ කල්පනා දෙක අතරේ නිලවී සිටිනවාද? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේ නම් උන්වහන්සේ අනුව ඵලයල්ලා. ஆகா தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். බාල් දෙවියන් වහන්සේ නම් ඔව් අනුව ඵලයල්ලා. உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் எத்தனை பாகால்கள் இருக்குது? මේ ජීවිතයේ ඇවිල්ලා බාල් දෙවිවරු කීයක් பயப்படுகிற ඉන්නවද? பாகால். ෆෝන් නැමැතිය බාල්. அவன் தான் தெய்வமானால் நீங்க அவனையே வழிபடுங்க. ඒක දෙවියන් වහන්සේ නම් ඒව නමස්කාර කරන්න. ஹalleluya. 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 இன்றும் கர்த்தர் நாங்கள் பரிசுத்தவான் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். දෙවියන් වහන්සේ අපි සුද්ධව ඉන්න ඕනේ කියලා උන්වහන්සේ இன்றைக்கு කියනවා. ஏன் கர்த்தர் இதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? අද දවසේ උන්වහන්සේ කතා உங்களை කරලා ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ඔයගොල්ලෝ ආශිර්වාද කරන්න ඕනේ කියලා ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். උන්වහන්සේ ආශිර්වාද කරන්න ඕනේ නම් අපගේ පූජාසනය අරිගස් කරන්න பலிபீடம் செப்பனிடப்படாமல் ஜெபங்கள் கேட்கப்படாத ஆசீர்வாதங்கள் வந்து சேராது. පූජාසනය අරිගස් ගන්නේ නැත්නම් ආශිර්වාදය පැමිණෙන්නේ නැත. அந்த செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் தான் அக்கினியாய் ஆண்டவர் வந்து இறங்கினார். ඒ අරිගස්කෝ ඒ පූජාසනයේ තමයි ගින්න ඇවිල්ලා ආවේ. ஹalleluya. 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 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது. நாங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டாம், தயவு செய்து நேரம் போய் கொண்டிருக்கிறது. எனக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. என்ன பாஸ்ட் அங்க நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. டைம் පාෂා වෙලා බලාගෙන இந்த ඉන්න ஒரு 10 நிமிஷம் கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். විනාඩි 10ක් දෙනමයි இல்லையா? කියලා. நாங்க சீக்கிரமா வாசிப்போம். யாரும் திருப்பிக் கொள்ள வேண்டாம். தயவு செய்து என்ன பாருங்க, நீங்க எழுதி வைக்க வேண்டுமானால் எழுதி வைங்கள். 2 ராஜாக்கள் 23வது அதிகாரம் 6வது வசனம். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தரின் ஆலயத்தில் இருந்து எருசலேமுக்கு புறம்பே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போய் அதை கீதரோன் ஆற்று ஓரத்திலே சுட்டெடுத்து அதை தூளாக்கி அந்த தூளை ஜனபுத்தருடைய பிரேத குழிகளின் மேல் போடுவித்தான். ஹalleluya. 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 உற்சாகமா இருங்க. நீங்க உற்சாகப்படுத்தினாதான் ரைட். தோப்பு விக்கிரகத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து මේ නමස්කාර මේ රූප නමස්කාරය දෙවියන් වහන්සේගේ ගෘහයෙන් අරගෙන தோப்பு விக்கிரகம் எங்க இருக்கு? මෙවැනි දේවල් කොයි තියෙන්නේ? இங்க இருக்கு. இப்பதானே சொன்னேன் கர்த்தருடைய ஆலயத்தில். கர்த்தருடைய ஆலயத்தில். ස්වාමීන් වහන්සේගේ கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கு? ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේ මොනවද තියෙන්නේ? சத்தம். මේ රූප නමස්කාරය තියෙනවා. சத்தமா சொல்லுங்க. தோப்பு விக்கிரகம். මෙවැනි சத்தமா දේවල් எல்லாரும் சொல்லுங்க. தோப்பு விக்கிரகம். தோப்பு விக்கிரகம். சத்தமா. என்னங்க? கொஞ்சம் சொல்லுங்க எனக்காக. தோப்பு விக்கிரகம். ரைட். தோப்பு விக்கிரகம் எங்க இருக்கு? මෙවැනි රූප නමස්කාරය කොයි තියෙන්නේ? கர்த்தருடைய ஆலயத்துல. ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයේ තියෙන්නේ. யார் அந்த ஆலயம்? කවුද ඒ நாங்களே தான். අපිම තමයි. நாங்களே தான் அந்த අපිම තමයි ஆலயம். ඒ ගෘහය. இப்ப ஆலயத்துல என்ன இருக்கு? අපේ ගෘහය තුල මොනවද தோப்பு තියෙන්නේ? விக்கிரகம் நிறைஞ்சு. මේ රූප නමස්කාරය පිරීලා තිබෙනවා. ஹalleluya. හalleluya. ஒரு பக்கம் சினிமா பாட்டு, එක පැත්තක් ඇවිල්ලා ලෝකේ සින්දු, ஒரு பக்கம் உலக காரியம், ලෝකේ දේවල්, ஒரு பக்கம் போனு, එක පැත්තක් ෆෝන් එක, ஒரு பக்கம் படம். එක පැත්තක් இன்னும் யார் யாருக்கு என்ன தோப்பு விக்கிறது இருக்கோ தெரியாது. කී දෙනෙක් මේවනි දේවල් எனக்கு කියනවා. தெரிஞ்சது இது. මට දන්න දේවල් මෙච්චරයි. தெரியாதவைகள் எத்தனையோ. දන්න දේවල් කොච්චරද? 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். යමෙක් දෙවියන් වහන්සේගේ ගෘහය විනාශ කරනවද මම ඔහුගේ ජීවිතය විනාශ කරනවා. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். දෙවියන් වහන්සේගේ ගෘහය සුද්ධව තියෙනවා. ஹalleluya. හalleluya. நீங்க ஆலயம் சொல்ற பார்த்தா நீங்க ஆலயமா இருக்க விருப்பமே இல்ல போல இருக்கு. ඔබලා අලලවා කියනකොට ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீங்க எல்லாம் ஆலயமா இருக்கிறீங்க. දෙවියන් වහන්සේ අපුදේශ බලලා කියන ඔයගොල්ලන් තමයි මාගේ ගෘහය. கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஆலயம். දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා ඉන්නා ඔය ගෘහය. எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் சொல்றா, நீங்க எல்லாம் இப்படி சொல்றீங்க. ඔයගොල්ලෝ මේම කියනකොට මේම ඉන්නවනේ. ஹalleluya. 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 நாங்க ஆண்டவர் கோடி நன்றி சொல்றோம். අපි දෙවියන් වහන්සේලා ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. அப்போ கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்துல දෙවියන් වහන්සේ ඉන්නා මේ ගෘහේ இவ்வளவு தோப்பு விக்கிரங்கள் இருக்குமானால் මෙච්චර රූප නමස්කාර තිබෙනවා இந்த නම් ஆலயத்துல
கர்த்தர் இருக்கிறாரா? අපේ ජීවිත තුළ උන්වහන්සේ ඉන්නවාද? இல்ல. නැහැ. அவர் எப்போ போயிட்டார்? එයා කවදාදෝ ගිහිල්ලා. எப்போ நம்மளை விட்டு போயிட்டார்? කවදාදෝ උන්වහන්සේ ගිහිල්ලා. இதுதான் சவுலுக்கு நடந்தது. මේක තමයි සවුල්ගේ ජීවිතේ. கர்த்தருடைய ஆவியானவர் போனது கூட தெரியாம சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் போனது கூட எப்பொழுதும் நான் எழுந்து நிற்பேன் அப்படியே எழுந்து நிற்கிறாரே கர்த்தருடைய ஆவியானவர். ஏன்? සිම්සෝන්ට ඇවිල්ලා සුද්ධාත්මයන් වහන්සේ ගියේ ඒක දන්නේ නැතුව ඒ මට නැගිටින්න පුළුවන් කියලා නැගිටිනවා. அவர் பாவம் செய்தோனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன உடனே கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு போய்விட்டார். දෙවියන් වහන්සේට කීකර වෙන්න නැතුව පව් කරපු ඉන්න ස්වාමීන් සුද්ධාත්මයන් වහන්සේ ඔහුගෙන් ගියා. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இல்லங்க என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், என் உள்ளத்தில் ஆவியானவர் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறான்னு சொல்ல முடியுமா? කී දෙන්න කියන්න පුළුවන් සුද්ධාත්මයන් වහන්සේ මා තුලමයි ඉන්නේ කියලා? சான்ஸே கிடையாது. නෑ බෑ. முடியவே முடியாது. ඒක අනිවාර්යයෙන්ම බෑ. அவ்வளவு பாகால்கள், அவ்வளவு விக்கிரகங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அத்தனை காரியங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கிறது. ඒ බාල දෙවිවරුන්ගේ රූප නමස්කාරය දෙවියන් වහන්සේට කීකර වෙන්නේ නැතිකම අපේ තුල තිබෙනවා. அப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து இதெல்லாம் எடுத்து போடணும். ඒ මුල් කාලේ ඉඳන් අපි මේවා අරන් දාන්න ඕනේ. சில வேளை நாங்க எடுத்து போடுறதுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாரு. සමහරක් වෙලාවට අපි අරන් දාන්න කලින් දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා යනවා ඇති. அப்ப சாரி டாக்டர், ඊට පස්සේ ඇවිල්ලා ඒක ප්‍රමාණය ஒன்றும் பண்ண முடியாது. මොකුත් කරන්න බෑ. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ඒ ඉඳ දෙවියන් වහන්සේ දවසේදී අපි කිරිකාසන කතා கர்த்தரை කරලා ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். ස්වාමීන් වහන්සේ ඇවිල්ලා අපි ආශිර්වාද කරන්න இன்னும் ඕනේ கர்த்தரை කියලා உயர்த்தணும்னு நினைக்கிறார். උන්වහන්සේ අපි උසස් කරන්න ඕනේ කියලා அப்ப හිතනවා. கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் நாங்கள் எங்களை சரி செய்ய வேண்டும். උන්වහන්සේ උසස් කරන්න ඕනේ නම් අපි වරිගස කරන්න ඕනේ. இல்ல ஆண்டவரே நான் இப்படியே தான் இருப்பேன்னா நாங்க இப்படியே தான் இருப்போம். නෑ දෙවියන් වහන්සේ මම මේව තමයි ඉන්න ඕනේ කියලා හිතුවොත් මේව තමයි ඉන්න වෙන්නේ. கர்த்தர் எங்க வாழ்க்கையில செயல்பட முடியாது. ස්වාමීන් වහන්සේලා අපගේ ජීවිතේ ක්‍රියා කරන්න. ஹalleluya. හalleluya. நாங்கள் திருப்ப வேண்டாம். நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15வது 17வது வசனங்கள். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 15 தொடக்கம் 17 வரைக்கும். அதுல கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். எப்படி இருக்கும்? குளிரும் இல்ல அனலும் இல்ல. සීතලක් නෑ, ගින්නක් නෑ. இந்த பக்கம் பாகால், මේ පැත්ත ඇවිල්ලා இந்த බලන්න. பக்கம் இயேசு கிறிஸ்து. මේ පැත්ත ඇවිල්ලා යේසුස් වහන්සේ. வேற ஏதாவது வேலை உண்டா ஆலயத்துக்கு வர மாட்டோம். මොකක් හරි වැඩක් නම් දෙවියන් වහන්සේ පාපුරේ ඉන්නේ. ஹalleluya, හalleluya. ஹalleluya, හalleluya. ஹalleluyaவே வர மாட்டேங்குது. හalleluya එන්නේවත් නෑ. அப்ப நாங்க எப்படி இருக்கணும்? ஒண்ணு குளிராது, එකක් ඇවිල්ලා අපි සීතලව ඉන්න ඕනේ. இல்ல அனலாது. නැත්තම් උෂ්ණව සිටින්න ඕනේ. ரெண்டு மாதிரி இருக்காது. දෙකක්ම ඉන්න එපා. ஒண்ணு அப்படியே போயிரு. එකක් නැත්තම් ஏழு ඒවම முழுவதுமா என்கிட்ட வந்துருக்கு. සම්පූර්ණයෙන්ම ඇතුළට එන්න. நீ ரெண்டு மாதிரி இருக்காது. දෙකක් ඇටියෙන් ඉන්න එපා. அப்படி நீ இருந்தீனா, එහෙම හිටියොත් இல்ல இப்படித்தான் நான் இருப்பேன்னு சொன்னீங்கன்னா, මේව තමයි මං ඉන්නේ කියලා ඔයගොල්ලන් කිව්වොත් கர்த்தர் சொல்லுகிறார், දෙවියන් වහන්සේ කියනවා. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் ඔබ ඇවිල්ලා උෂ්ණව නැතුව සීතල නැතුව එල්මෙරි කමේ සිටිනවා නම් உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். මගේ මුඛයෙන් ඇවිල්ලා මම ஹalleluya, හalleluya ஹalleluya, හalleluya. என்ன சொல்றார் ஆண்டவர்? මොනවද දෙවියන් වහන්සේ කියන්නේ? வாந்தி பண்ணி போடுவேன். ඔව් අමාරිනවා ඔබව. ஏன் ஆண்டவர் சொல்றாரு வாந்தி பண்ணி போடுவேன்? ඇයි දෙවියන් වහන්සේ කියනවා අමාරිනවයි කියලා? தெரியுமா? ඇයි දන්නවද? எல்லாருக்கும் தெரியுமா? කාටද දන්නවද? வாந்தின்றது ஒரு அறுவல். වමනේ කියන්නේ පිළිකුලක්. இப்ப சொல்லுவேன், எனக்கு வமிட் வந்துச்சு. මට වොමිට් එක ඇවිල්ලා திடீர்னு அன்னைக்கிட்ட போய் வமிட் பண்றேன். සහෝදරයා ළඟට அவளோட ගිහලා முக ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? එයාගේ මූණ කොහමද තියෙන්නේ? வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த சிஸ்டர் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க வந்து போடுறாங்களே. මේ ඒ ඉඳලා මෙන්න මෙතනට ඇවිල්ලා අමාරිනවානේ. இங்க போட முடியாது, குளிப்பிட்டாரு. මෙතන දාන්න බෑනේ. அப்போ வாந்தின்றது ஒரு அருவருப்பான காரியம். වමනේ කියන්නේ පිළිකුල් කරන දෙයක්. அப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறோம்? ஒரு அருவருப்பாய். දෙවියන් වහන්සේ අපිව කොහමද බලන්නේ ඇවිල්ලා පිළිකුලක් ඇටියෙද? வாந்தி பண்ணி போடுறதுக்கிட்ட நாங்க போக மாட்டோம். வாந்தி எடுத்தா திரும்ப அதை நாங்க எடுப்போமா? වමනේ කරොත් ඒක ආයි ගන්නවද අපි? எடுக்க மாட்டோம். ගන්නේ නැහැ. அப்ப ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டு எடுப்பாரா? දෙවියන් වහන්සේ වමාරියක් ආයි ஆனா ගන්නේ නැහැ. நமக்கு எல்லாம் கற்றுக்கொள்ள இல்லாத கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், தயவு இருக்கிறவர். දයාවෙන් දෙවියන් වහන්සේ එහෙම කියලා අපි කියනවා. தெளிவா சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுற அவ்வளவுதான். උන්වහන්සේ පැහැදිලිව කියනවා වමාරිනවා. இதுல இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆமா, උන්වහන්සේ කරුණාව
அவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், எல்லாம் உண்மைதான். කරුණාවන්තයි දයාවන්තයි සියලුම ඇත්ත அதே තමයි. வேதம் சொல்லுது அவர் பட்சிக்கும் அக்கினி. උන්වා ඒ වචනේම කියනවා ඒ ගින්නේ දෙවියන් වහන්සේ කියනවා. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் சொல்றார் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். මාගේ මුඛේ නුඹව වමාරිනවයි කියලා උන්වහන්සේගේ වචනේ நீ කියනවා. நிர்வாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் නුඹ ඇවිල්ලා මෙවැනි දේවල් තියෙන එක්කෙනෙක් කියලා දන්නේ නැතුව எப்படி இருக்கமா நாங்க කොහොමද ඉන්නේ? நிர்வாக்கியமுள்ளவர்கள், භාග්‍ය නැති කට්ටිය අපි பரிதவிக்கப்படத்தக்கவர்கள். ඇවිල්ලා උන්වහන්සේගේ ඈත් වෙච්ච කට්ටිය. ஐயோ ஐயோ அது சரியா எனக்கு விளக்க முடியல. அந்த பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் அப்படின்னா யாருக்காவது புரியுமா? புரியுதா? කාටද තේරෙනවද? சிஸ்டர் நான் கரெக்டா சொல்லுவாங்க, சொல்லுங்க. பரிதவிக்க தெரியுமா? பரிதவிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ஐயோ ஐயோன்னு சொல்லுவாங்க யாருக்காவது. இல்ல ஓ அந்தோ பரிதாபம் அப்படியே ஒரு அவங்களை குறிச்சு ஒரு பதபதப்பா இருக்கும்ல, அப்படி ஒரு நிலைமை. பரிதவிக்கப்பட்டவர்கள், ඒ දුක් පිළියාවේ ඒ අවස්ථාව. தரித்திரன், ඒ දිලින්දා, குருடன், ඒ අන්ධයා, ஆவிக்குரிய கண்கள் அது எனக்கு மூடப்பட்டிருக்கிறது. ඒ ආත්මික ඇස් ඇවිල්ලා ඒ වැසී තිබෙනවා. நான் ஆவிக்குரிய தரித்திரனா இருக்கிறேன். ආත්මික දිලින්දෙක් ඇටි ஆண்டவர் ඉන්නවා. சொல்றாரு, நிர்வாணியமா இருக்கிறதை நீ அறியாமல் ඒ ඇඳුම් නැති එක නුඹ දන්නේ නැතුව நான் ஐஸ்வர்யவான் என்றும் තම ஐஸ்வர்யවන්තයෙක් කියලා திரவிய சம்பன்னன் என்றும் ඔක්කොම තියෙන එක්කෙනෙක් කියලා எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் මට කිසිම අඩුවක් නැහැ කියලා நீ சொல்லுகிறபடியா ඔබ කියන ඉඳා நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? අපි මොනවද හිතන්නේ? நான் ஐஸ்வர்யம், මම ඇවිල්ලා எனக்கு ධනවන්තයෙක්. எந்த குறையும் இல்லை, මට කිසිම අඩුවක් நான் නැහැ. நல்லா இருக்கேன், මම හොඳට ඉන්නවා. எனக்கு பிரச்சனையே මට இல்லை, ප්‍රශ්නයක් නැහැ. எனக்கு எல்லாம் இருக்கு මට ඔක්කොම තියෙනවා. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். මම කී ඉන්නවා. ஆனால் என் ஆண்டவருடைய பார்வையில நான் எப்படி இருக்கிறேன்னா මගේ දෙවියන් වහන්සේගේ පාමුල தரித்திரனா இருக்கிறேன், දිලින්දෙක් ඇටි குருடனா ඉන්නවා. இருக்கிறேன், අන්ධයෙක් ඇටි ඉන්නවා. பரிதவிக்கப்படத்தக்கவனா இருக்கிறேன். පිළියාවේ ලෙස ඉන්නවා. ஆவிக்குரிய தரித்திரம் எங்களிடத்தில் இருக்கிறது. ආත්මික දිලිඳුකම අප තුල உலக තිබෙනවා. ஐஸ்வர்யம் எங்களுக்கு இருக்கலாம், ලෝකයේ ධනවත්කම අපිට உலக තියෙනවා. ஆசீர்வாதம் இருக்கலாம், ඒ ලෝකයේ ආශිර්වාදය අපිට ஆனா තියෙනවා. ஆவிக்குரிய விதத்துல நான் தரித்திரனா இருக்கிறேன். ඒ ආත්මික දිලින්දෙක් ඇටි ඉන්නවා. உலக ஐஸ்வர்யம் எங்களை பரலோகத்துல கொண்டு போகாது. මේ ලෝකයේ ආශිර්වාදය අපිට ස්වර්ග ராஜ்‍යයට රැගෙන යන්නේ கர்த்தர் නැහැ. சொல்லுகிறார், அது ஒரு பொருட்டே கிடையாது. ඒක ඇවිල්ලා මොකුත්ම නැහැ நீ කියලා நினைச்சிட்டு இருக்க நீ நல்லா இருக்கன்னு சொல்லி, නුඹ සිතාගෙන සිටිනවා නුඹ හොඳට ඉන්නවයි කියලා. ஆனா நீ தரித்திரனா இருக்க. නුඹ දිලින්දෙක් ඇටි ඉන්නවා. நீ எப்படி இருக்க? தரித்திரனா இருக்க ஒண்ணுமே கிடையாது. නුඹට මොකුත්ම නැහැ. இந்த உலக ஐஸ்வர்யம் எதற்குமே உதவாது. මේ ලෝකයේ ලෞකික දේවල් වල කිසිම ஹalleluya, ප්‍රයෝජනයක් නැහැ අපිට. හalleluya. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. பிசாசுடைய முதல்ல டார்கெட் என்ன தெரியுமா? යක්ෂයාගේ එකම අරමුණ මොකද්ද දන්නවද? தெரியுமா யாருக்காவது? මොනවද දන්නවද? தெரியுமா? මොනවද දන්නවද? அவருடைய முதல் டார்கெட்டே நம்ம பலிபீடத்தை இடிக்கணும். අපේ පූජාසනේ කඩන එක තමයි ඕකේ එකම අරමුණ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. இந்த பலிபீடத்தை ஆண்டவர் வந்து கட்ட மாட்டாரு. ඒ පූජාසනේ දෙවියන් වහන්සේ ඇවිල්ලා අරිගස්ස இதை ගන්න. நாமளே தான் கட்டணும். අපිම අරිගස්ස ගන්නවා. எலியா பலிபீடத்தை கட்டினான், செப்பனிட்டான். එලියා පූජාසනේ අරිගැස්සුවා. பிசாசுடைய ஒரே நோக்கம் என்னது? ஆண்டவருக்கும் எனக்கும் உள்ள உறவை துண்டித்து போடணும். යක්ෂයාගේ එකම අරමුණ දෙවියන් වහන්සේට අපිට තිබෙන ඒ දේ ඇවිල්ලා ඌ කඩනවා. தேவனுக்கும் எனக்கும் இணைப்பை ஏற்படுத்துவதுதான் இந்த பலிபீடம். දෙවියන් වහන්සේටත් මටත් තිබෙන මේව එක තමයි ඒ පූජාසනේ. இந்த பலிபீடத்தை நான் தான் சரி செய்யணும். ඒ පූජාසනේ මම තමයි අරිගස්ස நீங்கள் எடுத்த ගන්නවා. பொருத்தனைகளை நீங்கள் புதுப்பியுங்கள். ගත්තා ඔය පොරොන්දු අරිගස්ස ගන්න. பிசாசு எப்பவுமே යක්ෂයා හැම நுகத்தை දවසම எங்க வைப்பான் தெரியுமா? நுகம். வெரி குட், சூப்பர். ஒரு கரங்களை தட்டுவோம் சிஸ்டருக்கு. பிசாசு எப்பவுமே கழுத்துல தான் வைப்பான் நுகத்தை. ஏன் தெரியும்? වෙල්ලේ තමයි කියන්නේ. ஏன் தெரியுமா? அர்த்தம் தெரியுமா? මොනවද ඇයි දන්නවද? அதாவது தலை கர்த்தரே எங்களுக்கு தலையா இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපේ ඉස්සව සිටිනවා. ஹalleluya, ஹalleluya. தலையாகிய கிறிஸ்துவுக்கும் ඔළුව ඉස්සුණා වූ ක්‍රිස්තුස් වහන්සේට சரீரமாகிய சபைக்கும் ශරීරී වුණා වූ සභාවට இணைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த கழுத்து. මේ දෙකඩම මේ වෙක් කරන්නේ මේ බෙල්ල இந்த තමයි. கழுத்துல பிசாசு நுகத்தை வச்சுட்டானா எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு துண்டிக்கப்பட்டுவிடும். ඒ
යක්ෂයා ඇවිල්ලා මේ බෙල්ල ඇවිල්ලා ඒ වියගත් තිබ්බා නම් දෙවියන් වහන්සේලා මට ඇවිල්ලා ඒ නායකම නැති වෙනවා. அதுதான் பிசாசோட முக்கியமான நோக்கம். ඒක තමයි යක්ෂයාගේ එකම අරමුණ. அவன் நுகத்தை கழுத்து மேல் வச்ச உடனே அந்த நுகம் எங்களுக்கு தாங்க முடியாம ஒட்டோவா கத்தருக்கும் எங்களுக்கும் இடைவெளி வரும். ඒ වියග අපේ බෙල්ලෙන් තිබ්බයින් පස්සේ අපිට ඇවිල්ලා ඒ මිත්‍රත්වම නැති වෙනවා. பிசாசுடைய டார்கெட், பிசாசுடைய நோக்கம் வந்து எங்களுடைய மினிஸ்ட்ரி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய முத்து அது எதுவுமே கிடையாது. යක්ෂයාගේ අරමුණ ඇවිල්ලා මෙන්න මේක அவனுடைய ஒரே நோக்கம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை துண்டித்து போட வேண்டும். ඔහුගේ ඇවිල්ලා එකම අරමුණ ඇවිල්ලා ඒ බෙදී உங்க வேலை அவன் புடுங்க தேவையில்ல, වැඩ ஆசீர்வாதத்தை புடுங்க தேவையில்ல, ආශිර්වාදය உங்க வீட்டை புடுங்க தேவையில்ல, படிப்பை புடுங்க தேவையில்ல. அவனுடைய நோக்கம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இணைப்பை தகர்த்து போட்டால் உங்களுக்கு ஆண்டவருக்கும் கனெக்ஷனே இருக்காது. දෙවියන් වහන්සේලා අපිට තිබෙනා වේ නායකම නැති කරන්නේ ඒ වියගා කියලා ඒක වෙන් කරනවා. அதனால தான் பிசாசு நுகத்தை கழுத்தின் மேல வைக்கிறான். ඒ ඉන්න තමයි යක්ෂයා ඇවිල්ලා ඒ බෙල්ල ඇවිල්ලා ඒ වියගා அப்ப තමයි. பாத்தீங்கன்னா அந்த ஊற்றுக்கள் எல்லாம் இவங்க வந்து ஆபிரகாமுடைய யாக்கோபுட ஊற்றுக்கள் எல்லாம் மூடி போடுவாங்க. ඒ லிந்தவல் ඇවිල්ලා එහෙම වසා දවනම அவங்களோட டாகட் ஆடு மாடுகளும் அவங்களுக்கு வந்து ஐஸ்வர்யமும் கிடையாது. எவ்வளவு ஐஸ்வர்யம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் அவங்களுடைய டாகட் அது கிடையாது. ධනවත්කම ඇවිල්ලා ඒගොල්ලන්ගේ අනිත් දේවල් නොවේ. அவங்களுக்கு எங்கிருந்து ஆசீர்வாதம் வருதோ அதை புடுங்கி போடும். කොයි ස්ථානයේ ඉඳලා ඒ ආශිර්වාදය එන්නේද ඒ ස්ථානය ගලවනවා. அந்த ஊற்றுக்களை மூடினால் திரும்ப அவங்களுக்கு தண்ணி கிடைக்காது. ඒ ලිඳවල් වැසුවොත් ආයෙ ஆடு වතුර மாடுகள் එන්නේ போஷிக்கப்பட முடியாது. නැහැ. ඒ බැටළුවන් ඇවිල්ලා වතුර அதனால දෙන්නේ. ஊற்றமுடன் ඒ ලිඳ වසන්න ඕනේ. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவரோடு இருக்கிற கனெக்ஷனை அவன் பிடுங்கி போட வேண்டும் அவனுக்கு பிரதான நோக்கம். දෙවියන් වහන්සේලාට අපිට තිබෙනා ඔය නායකම නැති කරන එක තමයි ඔහුගේ அதற்கு එකම. நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ள வேண்டும். ඒකට අපිට දෙන්නේ නැතුව අපිව රැක බලා ගන්න. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. பலிபீடத்தை செப்பனிடப்பட வேண்டும். கடைசியான சீக்கிரமாய் முடிக்கிற පූජාසනය අරිගස්ස ගන්න ඕනේ. உங்களுக்கு தெரியுமா, අපිට දන්නවාද? காணிக்கைக்கும் பலிக்கும் வித்தியாசம் இருக்கு. පඬුරට සහ පූජාසනයට වෙනසක් තියෙනවා. அந்த வித்தியாசம் தெரியுமா யாருக்காவது? ඒ වෙනස දන්නවාද? காணிக்கைக்கும் பலிக்கும் உள்ள வித்தியாசம். පූජාසනයට සහ පඬුරට තිබෙන ඒ වෙනස. காணிக்கை என்பது පඬුර කියන්නේ எங்களிடத்துல இருக்கிறதுல இருந்து நாம போடுறோம். අපිට තියෙන එකකින් අපි දෙනවා. ஹalleluya, ஹalleluya. எங்களிடத்துல இருக்கு நான் போடுறேன். මට තියෙනවා මම දෙනවා. ஆனா பலி என்பது පූජාසනේ පූජාව කියන්නේ ஏன் நான் போடுவேன். මමම දාන්නේ. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காணிக்கை போட்டால் திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். පඬුර දැම්ම දෙවියන් වහන්සේ ආයෙ අපිට දෙනවා. ஆனால் பலி கொடுத்தால் கர்த்தரே வருவார். අපි පූජාව ஹalleluya. எலியா பலி கொடுத்தான், அக்கினி வந்தது. එලියාවිල්ලා පූජා කරා ස්වාමීන් වහන්සේගේ ගින්නාව. ஹalleluya, ஹalleluya. பலி கொடுக்கும் போது கர்த்தரே வருவார். පූජාව දෙනකොට ස්වාමීන් වහන්සේම දෙනවා. இந்த உண்மையிலே இந்த வசனம் இந்த பலிபீடத்தை நான் எடுக்கும் போது நான் உட்கார்ந்து இந்த மெசேஜ் எடுக்கும் போது පූජාසනය ගැන ඇවිල්ලා මම මැසේජ් එක ලියනකොට நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியல, ඔයාලා විශ්වාස කරනවද කියලා දන්නේ නැහැ. இந்த அத்தனை வார்த்தைகளை கர்த்தர் எனக்கு இந்த வசனங்களை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினது. நான் ஒன்றுமே சுயமா இதை எழுதல. ස්වාමීන් වහන්සේ මේක මට දුන්නා වූ දේවල් ඒවා. அத்தனை ஒத்த வார்த்தைகள் நான் எழுதிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அது இதுக்கேற்ற வசனங்களை எனக்கு அப்படி ஞாபகம் வந்தது. இருக்கு டக்குன்னு ஒரு துண்டை வச்சு நான் அந்த வசனங்கள் எழுதி அதுக்கப்புறம் தான் நான் பைபிளை திறந்து பார்த்தேன். ඊට පස්සේ දෙවියන් වහන්සේ වචනය දුන්නා මම කොළ කෑල්ලක් අරගෙන ලියලා ඒක මම බයිබල් பலிக்கும் காணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. පූජාවට සහ පඬුරට තිබෙනා වූ වෙනස. நான் சீக்கிரமா வசனங்கள் சொல்லாம நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியும் ஏழை விதவை கர்த்தருக்கு காணிக்கை போட்டார். ඒ වැන්ද පුස්තිරිය ඇවිල්ලා දෙවියන් වහන්සේට පඬුර ඔප්පු කරා. அப்போ அது அழகா இருக்கும். அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கும். ඒ වචනය ඇවිල්ලා හොඳ ලස්සනට அது තියෙනවා. எப்படின்னா, அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்டு மற்ற எல்லாரும் பார்க்கலாம் இந்த ஏழை விதையை அதிகமாய் போட்டால் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வசனம் இருக்கிறது. සබේන්ම දෙවියන් වහන්සේ කිව්වා මෙයා තමයි හොඳ පඬුර දැම්මයි කියලා උන්වහන්සේ කිව්වා. அப்போ ஆண்டவர் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவர் உட்கார்ந்துருக்காங்க, சீஷர்கள் உட்கார்ந்துருக்காங்க, காணிக்கை பெட்டி அங்க இருக்கு, மற்றவங்களும் போடுறாங்க, விதவை போடுறா பார்த்துட்டு இருக்காங்க. ඒ වැන්ද පුස්තිරිය දානවා අනිත් කට්ටිය දානවා දෙවියන් වහන්සේ ගෝලයක් இது කට්ටිය ஒரு அழகான வசனம். என்ன அப்படி இந்த வசனத்துல இந்த திருப்பின ஒரு காரியம், මේ වචනය තුළින් මම දැක්කා ඔය வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம். ඒක එලිදරව් වුණා ඔය இந்த වචනය. சீஷர்களும் ஆண்டவரும் ஒன்னாதான் உட்கார்ந்துருக்காங்க. ගෝලය කට්ටිය දෙවියන් ஆனால் වහන්සේ வசனம் சொல்லுகிறது, වචනය කියනවා அப்பொழுது அவர் ඒ වෙලාවට දෙවියන් தம்முடைய වහන්සේ சீஷரை அழைத்து ඒ ගෝලයන් කනවලා அப்ப எல்லாரும் ஒன்னாதான் உட்கார்ந்துருக்காங்க. ඔක්කොම වාඩි වෙලා சீஷர்களை எங்க அழைக்கணும்? ගෝලයන් කොයි
select பண்ணும். කොයි කාර්ක அப்ப சீஷனுடைய பார்வை எங்க இருக்கு? ගෝලයාගේ net කොයි තියෙන්නේ பணம் அதிகமாய் போட்டவர்கள் பக்கம் இருக்கு. මෙච්චර කට්ටිය මේ ගොඩක් දැම්මයි කියන ஆண்டு පැත්තේ கூப்பிடுறாங்க சீஷர்களை. ගෝලයාව කැඳවලා කියනවා எங்க பார்த்துட்டு இருக்கீங்க? කොයිද බලාගෙන ඉන්නේ அதெல்லாம் பார்க்காதீங்க. ඒ ඔක්කොම බලන්න அதெல்லாம் එපා பெரிய விஷயமே இல்ல. ඒ ලොකු දෙයක් அவங்களுக்கு නෙමෙයි லட்சங்கள் இருக்கு, ඒගොල්ලන්ට ලක්ෂයක් கோடிகள் இருக்கு, கோடி காணி ஐஸ்வர்யம் மிகுதியா இருக்கு. ඒගොල්ලන් அவர்கள் ධනවන්තයෝ போடுகிறார்கள். ඒගොල්ලන් ஆனா දානවා இந்த விதவையை பாருங்க, මේ වැන්ද පුස්තිරියෝ அவளுக்கு බලන්න எதுவுமே இல்ல. ඌට මුකුත්ම නැහැ ஜீவனத்துக்கு என்று வைத்திருக்கிறதுனா அவளுக்கு அன்னைக்கு செலவுக்கு வைத்திருக்கிற பணம் එයාට අතට කන්න ඕනේ කියලා තියෙන அதுலதான் அவன் அன்னைக்கு சாப்பிடணும். ඒකේ තමයි ඔව් කන්න அந்த ඕනේ சாப்பிடுற ரெண்டு காசையும் போட்டா ඒක ඒ කොටස ඔව් දැම්මා பலியோடு கொடுக்கிறதுதான் பலி. පූජාවෙන් දෙන එක அவனுக்கு வேற இல்ல. ඒකට வேற එයාට solution இல்ல. වෙන කාරණයක් போட்டுட்டா. නැහැ எவ்வளவு வலியா இருக்கும். කොච්චර කොහමද எவ்வளவு சாப்பிடணும். ඒකෙන් இன்றைக்கு තමයි எனக்கு செலவு இருக்கு. මේකෙන් තමයි වියදම තියෙන්නේ அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். ඒක තමයි දෙවියන් වහන්සේ சாமுவேலை கொண்டு அண்ணாள் விட்டா சாலயத்துல සාමුවෙල් වන්නාලේ எவ்வளவு வலி இருக்கும். කොච්චර நம்ம பிள்ளைகளை கண்டு விடுவோமா? අපේ දරුවම விட மாட்டோம். දාන්නේ නැහැ சொல்லுவோம், කියනවා செய்ய மாட்டோம். විදාන්නේ නැහැ ஆனால் அந்த குழந்தை விட்டுட்டு வரும்போது ஒரு தாய்க்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ඒ දරුවා ගිහිල්ලා දෙවියන් වහන්සේගේ පාමුල තබලා එනකොට කොච්චර බලි. වේදනාවක් ඇතිද වේදනාව பலியோடு கொடுத்த பலி. ඒ වේදනාවෙන් දුන්නා ඔය පූජාව ஹalleluya. හalleluya ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போனான். ආබ්‍රහාම් ඊසාක நாங்களாம் கதையில வாசிக்க முடியும். අපි කතන්දරේ ஆனா ஒரு பிள்ளையை பலியிடுறது எவ்வளவு கொடுமை என்பது உங்களுக்கு எனக்கு தெரியுமா? ඒ දරුවෙක්ව பூஜா කරන ஒரு කොච්චර වේදනාවක් தகப்பன் කියලා தன்னுடைய முதிர் வயதில் கிடைத்த ஒரு பிள்ளையை கடத்தி அதை அந்த விறகுகளின் மேல வைத்து அவனை படுக்க வைத்து ඒ මහලු වයසේදී ලැබුවා මේ කුඩා ළමයාවේ දරල් උටින් තියලා கத்தியை எடுக்க உங்களுக்கு எனக்கு முடியுமா? ඒක පීය ගන්න ඔබට සමඩ எத்தனை පුළුවන්ද பேர் சொல்ல முடியும்? இல்ல நான் செய்வேன். මම කරනවා முடியுமா? පුළුවන්ද சான்ஸே இல்ல. ඒකට බෑ කරන්න. எவ்வளவு வலிச்சிருக்கும், කොච්චරක් වේදනාවක් எவ்வளவு வலிச்சிருக்கும். කොච්චර වේදනාවක් அப்படியே கத்தியை தூக்குறாரு. එහෙම මුස්සනවා පීය ஆண்டவர் சொன்னார், நிறுத்து. එහෙම දෙවනස් பலியோடு கொடுத்த பலி. පූජාවෙන් அந்த දෙන පූජාව கீழ்ப்படிதல், அந்த பலி நிமித்தம் ඒ පූජාවෙන් திரும்ப ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, දෙවනස් ஆபிரகாமே, ආබ්‍රහාම් உன்னை இவ்வளவு ஆசீர்வதிக்க போற ஆபிரகாம், මෙච්චරට මම உன் ආශිර්වාද சந்ததி ஆசீர்வதிக்க போற ஆபிரகாமே, ඔය පරම්පරාව මම உன்கிட்ட ආශිර්වාද இருந்து කරනවා ஜாதிகள் உருவாகும் ஆபிரகாமே, ඔය පරම්පරාව உன் பரம்பரை ஆசீர்வதிக்கப்படும். ඔය පරම්පරාව பலியோடு கொடுக்கிற பலியில கர்த்தரே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிப்பார். ඒ වේදනාවෙන් දෙනා ඔය පූජාව பலியோடு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார். මාතකම දායක සමතේ කරන්නේ නැහැ வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன். අහසේ තාරකම් මෙන්ද පොළවේ ඇවිල්ලා දූවිල්ලක් මෙන්න நான் ඔබ ஒரு சின்ன ආශිර්වාද කරනවා கடற்கரை மணல் உங்களுக்கு கொடுத்தா என்ன முடியுமா? මේ බැරි දුන්නකට இந்த ගණන් ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து வார ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வாங்கின முடியுமா? මේ ඉරිදා දීලා ලබන ඉරිදා அந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று எங்களுடைய ஆதி தகப்பனாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ඒකම ආශිර්වාද කරනවා කියන சந்ததியை ஆசீர்வதிப்பேன். உன் பரம்பரையை ஆசீர்வதிப்பேன். வானத்து நட்சத்திரங்கள் போல, கடல் மணலைப் போல මූගේ වැලිමෙන් ඔබ ආශිර්වාද என்னை කරනවා பலியோடு பலி கொடுக்கிறாங்க. මේ වේදනාවෙන් ඔබ நாங்கள் இந்த පූජා காலையில் කරනවා அநேக ஊழியங்கள் செய்கிறோம். බෝ සේවාවන් කරනවා சிஸ்டர் மணிலாக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். සහෝදර මණිලාවගේ සමග சனிக்கிழமை நாங்க சமைக்கணும். සෙනසුරාදා අපි උයන්න போன ඕනේ ஒரு சனிக்கிழமை அவங்க வரலாம்னு சொன்னேன். எனக்கு கவலையா இருக்கு, ஆனா நடக்க முடியாது. එයාට ඇවිද ගන්න බෑ මට දුකයි කියලා කිව්වා அடுத்த சனிக்கிழமை நான் எப்படியாவது வந்துடுவேன் சிஸ்டர், ඊළඟ සෙනසුරාදා මම ஆனா අනිවාර්යයෙන් நடக்க முடியாது. එනමුත් එයාට ඇවිද ගන්න බෑ மெதுவா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ඉමින් ඇවිල්ලා බස් වලට கண்டக்டர் சொல்லிருக்காங்க, என்ன கையை பிடிச்சு கொஞ்சம் தூக்கி விடுங்க. කන්ඩක්ටර්ලා ගිහලා කියලාලු ஹalleluya, ஹalleluya. பலியோடு கொடுக்கிற பலி. ඒ වේදනාවෙන් දෙන්නා මේ நாங்கள் පූජාව கர்த்தருக்கு செய்கிற ஒவ்வொன்றும் அது பலி. අපි දෙවියන් වහන්සේට කරන්නා இருக்கிறது வந்து கொடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல. අපි තියෙන දේවල් වලින් දෙන එක ஒரு ලොකු கண்டக்டர் சொல்ல முடியுமா என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னு? කන්ඩක්ටර්ට කියන්න පුළුවන් මම அப்படி வந்து இந்த வந்தாரு இந்த ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு காலா வைத்து வைத்து வைந்து அடுத்த நாள் சனிக்கிழமை நாங்கள் ஊழியத்தை செய்கிறோம். ඒ ස්ථානෙට ඇවිල්ලා පඩිපෙළ නැගලා ඇවිල්ලා ඒ අපි සේවාව කරනවා நாங்கள் கொடுக்கிற பலி අපි දෙන්නා ඔය පූජාව மனுஷர்கள் மறந்து போகலாம். මනුෂ්‍ය ஆனா ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த அந்த தேவன் எங்களுடைய பலிகளின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். අප්‍රහාම්ට පොරොන්දු වුණා දෙවියන් වහන්සේ පූජාවට அவர் பிரியமாயிருக்கிறார். උන්වහන්සේ ආශාවෙන් සිටිනවා ஒவ்வொன்றையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். සෑම දෙනා උන්වහන්සේ සීයෙන් තියක් கண்டிப்பாக பரலோகத்திலிருந்து ஒரு நாள் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். අනිවාර්යෙන් ස්වර්ග රාජ්‍ය இந்த ආශිර්වාදයෙන් ஊழியத்தில் ලැබෙනවා நாங்கள்
இருக்கிற ஒவ்வொருவரும் எல்லாருமே பலவீனத்தோட தான் இருக்கிறோம். අපි බැලහිනින් තමයි අපි සෑම දෙනාම සිටින්නේ. சுதர்ஷனி வந்து ஆபீஸ்ல படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. கால் அப்படி போன் இதாயிடுச்சு. සහෝදර සුදර්ශනේ පඩිපෙළෙන් වැටිලා එයාට அந்த காலோட கூட சனிக்கிழமை யாரும் இல்லையே, நான் போன சிஸ்டர் சமைக்கிறேன், அந்த காலோடு கூட அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்காம வலியோடு நாங்கள் பலி கொடுக்கிறோம். ඒ වේදනාවේ සහෝදරය ඇවිල්ලා එහෙම කරා. ஊழியக்காரர்களாகிய நாங்க மறந்தாலும் கர்த்தர் அதை மறக்க மாட்டார். සේවකයන් ඇටියට අපි අමතක කරා. அவர் மறந்து போக மனுஷன் அல்ல. අමතක කරන්න නුවන්ස மனுஷர்கள் மறப்போம், මනුෂ්‍යයන් අමතක ஆனால் කරනවා. தேவன் மறக்க மாட்டார். නමුත් දෙවියන් වහන්සේ අමතක அதே කරන්නේ නැහැ. போலதான் சிஸ்டர் கங்கா நான் உட்பட මා ඇතුළත நிற்க முடியாது. අපිට ஒரு නිටගෙන நிமிடம் எனக்கு நிற்க முடியாது. තප්පරයක් මඩ ஆனால் ඉඳගෙන முழு நாளும் நாங்கள் இன்று வேலை செய்கிறோம் கர்த்தருடைய கிருபையால். ස්වාමීන් වහන්සේගේ කරුණාවෙන් මුළු எங்களுடைய දවසම අපි மேன்மை වැඩ எதுவுமே කරනවා. கிடையாது. අපේ හැකියාව නෙමෙයි. நாங்கள் பலியோடு கொடுக்கிற பலியில கர்த்தர் பிரியப்படுவார். අපි වේදනාවෙන් දෙන්නා වූ මේ පූජාවෙන් උන්වහන්සේ ප්‍රිය වෙනවා. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இந்த பலிபீடம் செட் பண்ணிட்டு நாங்கள் இந்த பலிபீடத்துல செலுத்துற பலியை என் அக்கினியினால் அருளும் தேவனே அவர் தெய்வம் என்று எலியா சொல்லுகிறார். මේ පූජාසන හරිගස්ස කළා අපි ඇවිල්ලා පූජාව තියනකොට උන්වහන්සේ அக்கினியினால் எந்த தேவன் பதில் கொடுக்கிறாரோ அவரே தேவன். ගින්නෙන් ඇවිල්ලා කවුද පිළිතුරු දෙන්නේ? උන්වහන්සේම දෙවියන් වහන්සේ. அப்ப கர்த்தர் அக்கினியினால் எனக்கும் உங்களுக்கும் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமானால் எங்களுக்கு தகர்க்கப்பட்ட எங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். ගින්නෙන් ඇවිල්ලා උන්වහන්සේ අපිට උත්තර දෙන්න ඕනේ නා අපිට කැඩි පිටි තිබෙනා මේ පූජාසන අපි හරිගස්ස நாங்கள் எல்லாரும் ஒரு சேர்ந்து நிற்போமா? අපි සෑම දෙනා උන්වහන්සේගේ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் අපි கொடுப்போம். හැම දෙනාම උන්වහන්සේගේ පාද ஆண்டவரே, இதோ தகர்க்கப்பட்ட நிலையில் என் பலிபீடம் இருக்கிறதப்பா. පියාණනි මාගේ පූජාසනේ කැඩි පිටි நான் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால செய்ய முடியல. කරන්න ඕනේ කියලා මට හිතනවා. நாளை எனக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால என்ன வர முடியலப்பா. මට එන්න ඕනේ කියලා හිතනවා. මට නමුත් මට එන්න நீங்க බැහැ. எனக்கு உதவி செய்யுங்க. මට උන්වහන්සේ උදව් தகர்க்கப்பட்ட කළා. பலிபீடத்தை ஆண்டவரே நீங்க சரி செய்யுங்க. මේ විනාශ වෙලා තිබෙනා පූජාසනේ උන්වහන්සේ හරිගස්ස ගන්න. என் பலிபீடம் செப்பனிடப்பட்டு நான் கடந்து போக வேண்டும். අද දවසේදී මගේ පූජාසනේ හරිගස්සකට எல்லாரும் வாய்ப்பிலிருந்து ஒரு விஷயங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? හැම දෙනාම ඔයගොල්ලෝ உங்கள் කඩේ தகர்க்கப்பட்ட பலிபீடங்களை நீங்க தான் சரி செய்யணும். මේ විනාශ වෙලා තිබෙනා මේ පූජාසනේ ඔබම හරිගස්ස நீங்க ගන්න. சரி செய்தால் தான் அக்கினி வந்து இறங்கும். ඔබම හරිගස්ස ගත්තොත් පමණමයි ඒ ගින්න ඇවිල්ලා වැగిරෙන්නේ. உங்கள் பலியை ஏற்றுக்கொள்ளும். ඔයගොල්ලෝගේ පූජාව ஒரு උන්වහන්සේ விஷயம் எல்லாரும் வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க. සෑම දෙනාම கர்த்தர் කඩේ இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க வெட்கப்பட வேண்டாம். ඔයගොල්ලෝ ලැජ්ජාවට இது පත් වෙනවා. கர்த்தருடைய ஆலயம். මේක දෙවියන් වහන්සේගේ நீங்க පාද. உண்மையான இருதயத்தோடு சொன்னால் நிச்சயமா அந்த பலிபீடத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ඒ සැබෑ හදවතින් කිව්වොත් උන්වහන්සේ இன்று இந்த அக்கினி இறங்க போகிறது எங்களுடைய பலிபீடத்தில் இந்த பலியை ஏற்றுக்கொள்ள. ඇවිල්ලා මේ ස්ථානයේදී වැగిර වෙන්න ஓ යනවා. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். இதோ ஆண்டவரே, தகர்க்கப்பட்ட எங்கள் பலிபீடங்களை ஒருவின் எங்களை செப்பனிடும்படியாய் உங்க வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலிபீடங்களை செப்பனிடுங்கப்பா. பலிபீடங்களை செப்பனிடுங்க. அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே, அக்கினி இறங்கட்டும். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே